ஆடியோ கரெக்டா இருக்குங்களா? ஓகே. ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி இந்த மாலை வேளையில. இந்த சிறப்பு பயிற்சிக்கான காரணம் எல்ஐசியில் புதுசாக லான்ச் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு திட்டங்கள், நவ் ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 911, டேபிள் நம்பர் 912. இந்த திட்டங்களை பற்றின விளக்கங்களும் இதனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டும் இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த திட்டங்களை பற்றி இன்னைக்கு ஒரு சிறப்பு பயிற்சி. அந்த பயிற்சியை உங்க முகவர் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு கட்டணமில்லாத பயிற்சியாக நம்ம அறிவிச்சிருந்தோம். ஸோ இந்த பயிற்சியில கலந்துக்கக்கூடிய ஸோ இந்த பயிற்சியில கலந்து கொள்ள ஜூம் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று பயிற்சி டைரக்டாக துவங்குறோம். நண்பர்களே, எப்பவுமே ஒரு பயிற்சி அப்படின்னா ஒரு தனிமையான இடத்துல உட்காருங்க. அதே மாதிரி ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபோன் வால்யூம் அதிகம் வச்சுக்கோங்க, அப்பதான் கிளியரா கேட்கும். அதே மாதிரி எப்பவுமே ஒரு பயிற்சி அப்படின்னாவே ஒரு நோட் புக் பேனா கண்டிப்பா வச்சுக்கணுங்க. ஏன்னா பயிற்சியில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத என்னதான் நம்ம செவி வழியாக கேட்டா கூட பயிற்சியில சொல்லக்கூடிய முக்கியமான குறிப்புகளை நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு அடிக்கடி நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆகையால் ஒரு நோட் புக் பேனா அவசியம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் நவ் ஜீவன் ஸ்ரீ. ஸோ சிங்கிள் பிரீமியம் பார்க்க போறோம், லிமிடெட் பிரீமியம் ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த திட்டத்தை பற்றின விளக்கங்கள் பூரா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாமே விளக்கங்களும் வந்துடும். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கடைசியில் நானே உங்களை கேட்குறேன். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு, அப்போ நீங்கள் கேள்விகள் கேட்டால் நான் அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ள சேட்டில் ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட ப்ரெசன்டேஷனும் இருக்கும். அதனால முழுமையா எல்லாம் நான் சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நான் சொன்னதை விட்டு போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க கேட்கலாம். அதற்குண்டான விளக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்ஐசிஸ் நவ் ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912, பிளான் நம்பர் 912. இது கடந்த 4/7/2025 வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த பிளான் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா லாபத்தில் பங்கு கொள்ளாத திட்டம். நான் லிங்க்டு யூலிப் இல்லாத திட்டம். இது யூலிப் கிடையாது. இது லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். சரி. இப்போ லாபத்தில் பங்கு கொள்ளவில்லை அப்படின்னா நமக்கு போனஸ் முதல்ல என்ன சார் கொடுப்பாங்க? இப்போ லாபத்தில் பங்கு கொள்ளக்கூடிய திட்டம்னா போனஸ் அறிவிச்சிருவாங்க. இப்போ ஆனால் எல்ஐசியில் வரக்கூடிய திட்டங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போனஸுடன் கூடிய திட்டங்களுக்கு பதிலாக கேரண்டி எடிஷன் கூடிய திட்டங்கள் தான் எல்ஐசியில் மேக்சிமம் லான்ச் ஆகிட்டே வருதுங்க. ஸோ இந்த திட்டமும் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a limited premium endowment plan with guaranteed addition. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு endowment டைப் ஆஃப் பிளான். அதே நேரம் போனஸுக்கு பதிலாக கேரண்டட் எடிஷன் அறிவிச்சாங்க. ஸோ ஒன்ஸ் கேரண்டட் எடிஷன்ல என்ன ஆயிடும், பாலிசி வாங்கும் போதே அந்த அந்த பாலிசிதாரருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது உத்தரவாதத்தோடு தெரிஞ்சிடும். என்ன வருஷம் வருஷம் அவரோட பாலிசி கணக்கில் ஆட் ஆகும் அப்படிங்கிறது உத்தரவாதத்தோடு தெரிஞ்சிடும். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு என்டோன்மெண்ட் டைப் ஆஃப் பிளானா இருந்தாலும் இது ஒரு லிமிடெட் பிரீமியம் தான். அப்போ என்னன்னா டேர்மை விட குறைச்சலாக தான் நம்ம பிரீமியம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இதுல பிரீமியம் பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ் அவைலபிள் என்ற ப்ராடக்ட் ஆர் இந்த இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் அப்படின்னு எல்ஐசி நிர்ணயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 வருடங்கள் கட்டலாம், 8 வருடங்கள் கட்டலாம், 10 வருடங்கள் கட்டலாம், அல்லது அடுத்தது 12 வருடங்கள் கட்டலாம். அப்படின்னா என்னன்னா பாலிசிதாரர் அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபரோட விருப்ப தேர்வு ஆப்ஷன். 6 வருஷம் கட்டுற மாதிரியும் வேணா வாங்கிக்கலாம், 8 வருஷம் கட்டுற மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம், 10 வருஷம் கட்டுற மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம், 12 வருடங்கள் கட்டுற மாதிரி வேணாலும் ஒரு வாங்கி கொள்ளலாம். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டுக்கு போனா ஷார்ட் டேர்ம்னு கேட்கறதுனால எல்ஐசி பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல இந்த டேர்ம் இதுல பாலிசி டேர்ம் எத்தனை வருஷம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மினிமம் டேர்ம் 10 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். ஸோ குறைஞ்சபட்ச பாலிசி டேர்ம் 10 வருஷம், அதிகபட்ச பாலிசி டேர்ம் 20 வருஷம். ஸோ இதுவுமே பாலிசிதாரருடைய விருப்ப தேர்வு, ஆப்ஷன் தான். அவருக்கு என்ன எப்போ பணம் வேணும்னு நினைக்கிறாரோ அந்த டேர்ம் அவர் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த டேர்ம் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல பிரீமியம் பேயிங் டேர்ம் பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம்ங்கிறது 10, 20, 10ல இருந்து 20. அப்ப பிரீமியம் பேயிங் டேர்ம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம். ஸோ டேர்ம் 10 to 20, பிபிடி 6, 8, 10, 12 இந்த ஆப்ஷன் இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இது மினிமம் என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் பிறந்து 30 நாள் ஆன குழந்தையில இருந்தே கொடுக்கலாம். பிறந்து 30 நாள் ஆன குழந்தையில இருந்து இந்த திட்டத்தை கொடுக்கலாம், பிறந்த குழந்தைகளுக்கு. சரி, அதிகபட்சம் என்ன வயசு வரைக்கும் கொடுக்கலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரீமியம் செலுத்தக்கூடிய காலமான 6, 8, 10ன்னு நீங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 6 வருஷம் பிரீமியம் கட்டுறேன், இல்ல 8 வருஷம் கட்டுறேன், இல்ல 10 வருஷம் கட்டுறேன், அதை சூஸ் பண்ணா 60 வயது வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ பிறந்து 30 நாள்ல இருந்து 60 வயது வரைக்கும் அந்த பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்தை தேர்வு செய்யறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த 12 வருஷம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். 12 வருஷங்கிறது பாத்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இதுல மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டிங்கிறது 18. ஏன்னா எப்பவுமே ஒரு மைனர் லைஃபுக்கு நம்ம பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னாவே அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஏஜ், மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 18. ஸோ குழந்தைகளுக்கு நீங்க பாலிசி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கான மெச்சூரிட்டி ஏஜ், இந்த குழந்தைகளுக்கு நீங்க பாலிசி வாங்கும்போது மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு 18 வயசுல தான் கிடைக்கும். 18 வயசு நிரம்பணும், கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ், அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 75. ஸோ மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 18, அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ் 75. சரி, இப்போ 6 வருஷம் பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னா அவருக்கு 10 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். 10 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 6 வருஷம் கட்டினா போதும். மினிமம் டேர்ம் 10 வருஷம் கொடுக்குறீங்கன்னா பிபிடி 6 வருஷம் கொடுக்கணும். இப்போ 15 வருஷம் டேர்ம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 8 அல்லது 10 ரெண்டுல எது வேணாலும் கொடுக்கலாம். 10 வருஷம் டேர்மாக இருந்தால் 6 வருஷம் கட்டினா போதும். 15 வருஷம் டேர்மா இருந்தாக்கா 8 அல்லது 10 வருஷங்கள் கட்டுற மாதிரி கொடுக்கலாம். 20 வருஷம் பிபிடி கொடுக்குறீங்கன்னா 12 வருஷம் கட்டணும். 20 வருஷம் பிபிடி கொடுக்குறீங்கன்னா 12 வருஷம் கட்டணும். இது இந்த என்ன டேர்முக்கு என்ன பிபிடி கொடுக்கலாம் அப்படிங்கிறது, என்ன டேர்முக்கு என்ன பிபிடி கொடுக்கலாம் அப்படிங்கறது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப 20 வருஷம் டேர்முக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் கொடுக்கலாமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 20 வருஷம் டேர்ம். அப்ப மினிமம் பிபிடி என்ன சார் கொடுக்கலாம்னா, இந்த 6 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரியும், 8 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரியும், 10 வருஷம் கட்டுற மாதிரியும், 12 வருஷம் கட்டுற மாதிரியும் எந்த ஆப்ஷன் வேணும்னா 20 வருஷம் டேர்மா இருந்தா கொடுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா 10 வருஷம் டேர்ம்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் 6 வருஷம் கட்டணும். 15 வருஷம்னா 8 அல்லது 10 கொடுக்கலாம். 20 வருஷம்ல பாத்தீங்கன்னா 20 வருஷம் நீங்க டேர்ம் கொடுக்கும்போது 6 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்கலாம், 8 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்கலாம், 10 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்கலாம், 12 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்கலாம். இது அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபரோட விருப்ப தேர்வு. அவர் என்ன என்ன ஆப்ஷன் சொல்றாரோ அந்த ஆப்ஷன் படி நீங்க கொடுக்கலாம். இது ஸோ இது ஒரு சார்ட் நீங்க எடுத்துட்டு இந்த சிம்பிளா உங்களுக்கு புரியும். இந்த பாலிசி டேர்ம் அண்ட் பிபிடி சார்ட் கொடுத்துருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது பிபிடி 6, 8, 10, 12 மினிமம் என்ன டேர்ம் கொடுக்கலாம், மேக்ஸிமம் என்ன டேர்ம் கொடுக்கலாம். ஸோ பிபிடி 6ங்கிறது மினிமம் 10 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், மேக்ஸிமம் 20 வருஷத்துக்கும் கொடுக்கலாம். பிரீமியம் பேயிங் டேர்ம் 8 அப்படிங்கிறத மினிமம் 15 வருஷத்துக்கு கொடுக்கலாம், மேக்ஸிமம் 20 வருஷத்துக்கும் கொடுக்கலாம். பிரீமியம் பேயிங் டேர்ம் 10ங்கிறத மினிமம் டேர்ம் 15 கொடுக்கலாம், மேக்ஸிமம் 20 கொடுக்கலாம். பிரீமியம் டேர்ம் 12 அப்படிங்கிறது மினிமம் டேர்ம் 16, மேக்ஸிமம் 20. ஸோ பிரீமியம் பேயிங் டேர்ம், மினிமம் டேர்ம், மேக்ஸிமம் டேர்ம் இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து ஒரே ஸ்லைடா கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா கூட எடுத்துங்க. ஸோ இதுதான் என்ன டேர்ம் என்ன பிபிடி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல மினிமம் சம்மர்ஷூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஸோ பேசிக் சம்மர்ஷூட், மினிமம் சம்மர்ஷூட்ங்கிறது 5 lakhs, 5 லட்சம். அதுக்கு மேல நீங்க வந்து கொடுக்கணும்னா 10,000 மல்டிபிள்ஸ்ல கொடுக்கலாம். 5,10,000, 5,20,000 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்ச சம்மர்ஷூட் கொடுக்கலாம். ஆனா அதிகபட்ச சம்மர்ஷூட்டுக்கு லிமிட் கிடையாது. ஆனா அக்கார்டிங் டு அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ், அதோடைய ஃபினான்ஷியல் ப்ரூஃப், இன்கம் ப்ரூஃப், மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட் இதை அனுசரிச்சு அதிகபட்ச சம்மர்ஷூட் நம்ம எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். அது அந்த அந்த அனுசரிச்சு தான் கொடுக்க முடியும். இதுல மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும், இந்த பிளான்ல மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும்? இந்த பிளான்ல மெச்சூரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி. சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னா பேசிக் சம்மர்ஷூட். சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னா பேசிக் சம்மர்ஷூட். என்ன தொகைக்கு பாலிசி கொடுத்தீங்களோ அதுதான் சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி அதுவும் அது கூட அது வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டீட் அடிஷனும் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி என்ன டேர்ம் கொடுத்துருக்கீங்களோ டேர்மின் முடிவுல
நீங்க கொடுத்திருக்கூடிய டேர்ம் முடிவுல மெச்சூரிட்டி அந்த பாலிசிதாரர் வாங்குறாரு, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஒரு மெச்சூரிட்டியா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர்ஷனோட மெச்சூரிட்டி அப்படிங்கும்போது பேசிக் சம்மர்ஷனும் அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டீட் அடிஷன், அக்ரூடு கேரண்டீட் அடிஷனும் அவருக்கு மெச்சூரிட்டி தொகையாக கொடுப்பாங்க. இது மெச்சூரிட்டி. சரி, இப்ப இந்த மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டோம், கேரண்டீட் அடிஷன் சொல்லியிருக்கோம். சரி, இதுக்கு என்ன கேரண்டீட் அடிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த முறை புதுமையாக இந்த கேரண்டீட் எடிஷன் அறிவிச்சிருக்காங்க, புதுமையான ஒரு முறையில். ஏற்கனவே நமக்கு கேரண்டீட் எடிஷன் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க, நிறைய திட்டங்கள் இருக்கு, கேரண்டீட் எடிஷன் திட்டங்கள் நிறைய இருக்கு. நமக்கு பீமா ஜோதி இருக்கு, ஜீவன் உற்சவ் இருக்கு, அமிர்த பால் இருக்கு, இது மாதிரி நிறைய திட்டங்கள் கேரண்டீட் எடிஷன் இருக்கு. ஆனா இந்த இந்த பிளானை வந்து ஒரு புதுமையான முறையில் கேரண்டீட் எடிஷன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி கேரண்டீட் எடிஷன் அறிவிச்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த கேரண்டீட் எடிஷன் கொடுத்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர்ஷூட் அடிப்படையில் கேரண்டீட் எடிஷன் கொடுத்தாங்க, சம்மர்ஷூட் அடிப்படையில் கேரண்டீட் எடிஷன் கொடுத்தாங்க. பட் இந்த திட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட அடிப்படையில் கேரண்டீட் எடிஷன் கொடுத்திருக்காங்க. செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட அடிப்படையில் கேரண்டீட் எடிஷன் கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவுங்கிறத சொல்றேன், உங்களுக்கு பொறுமையா கவனிங்க. இப்ப நீங்க பாலிசி டேர்ம் 10ல இருந்து 13 கொடுத்திருக்கீங்க, பாலிசி டேர்ம் 10 to 13 கொடுத்திருக்கீங்கன்னா, அந்த டேர்ம் 10, 11, 12, 13 நீங்க பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அப்ப அந்த பாலிசிதாரருக்கு எவ்வளவு கேரண்டீட் கிடைக்குன்னா 8.5%. 8.5% எதன் அடிப்படையிலனா டேர்புலர் ஆனுவல் பிரீமியம், டேர்புலர் ஆனுவல் பிரீமியம். இது என்னன்னு விளக்கம் சொல்றேன். இதே டேர்ம் வந்து 14 இருந்து 17 இருந்தால், 14, 15, 16, 17 இருந்தால் அந்த பாலிசிதாரருக்கு கேரண்டீட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 9% கொடுக்குறாங்க, 9% ஆஃப் டேர்புலர் ஆனுவல் பிரீமியம். இதே பாலிசி டேர்ம் 18, 19, 20 இருந்தால், 18 முதல் 20 இருந்தால் அந்த பாலிசிதாரருக்கு எவ்வளவு கேரண்டீட் எடிஷன் பாத்தீங்கன்னா 9.5% ஆஃப் டேர்புலர் ஆனுவல் பிரீமியம். இந்த டேர்புலர் ஆனுவல் பிரீமியம் அப்படிங்கிறது எப்படி, என்ன அடிப்படை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க, ஒரு 20 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க, ஒரு 12 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வருஷம் இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டேர்ம் பாத்தீங்கன்னா 20, பிபிடி 12 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அவருக்கு கேரண்டீட் எடிஷன் எவ்வளவு கிடைக்கும்? 9.5% கிடைக்கும். சரி, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாலிசிக்கு ரஃபா 1,00,000 ஆனுவல் பேமெண்ட் வச்சுக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் கால்குலேஷன், ரஃபா 1,00,000 ஆனுவல் பேமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ முதல் வருஷம் எவ்வளவு கட்டுறாரு? 1,00,000 கட்டுறாரு. அப்ப அதுக்கு 9.5%. 1,00,000 9.5% எவ்வளவுங்க? 9,500 ரூபாய் இல்லையா? 1,00,000 9,500 ரூபாய். 1,00,000 10% 10,000. இது 9.5% 9,500 ரூபாய். சார் கம்மியா இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்றேன். இப்ப அடுத்த வருஷம் எவ்வளவு கட்டுறாரு? செகண்ட் இயர் எவ்வளவு பிரீமியம் கட்டுவாரு? மறுபடியும் 1,00,000 கட்டுவாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு கேரண்டீட் ஆட் ஆகும்னா, டோட்டல் டேபிள் பிரீமியம் எவ்வளவு? ஏற்கனவே ஒரு வருஷம் 1,00,000 கட்டிருக்காரு, இப்போ 1,00,000 கட்டிருக்காரு. அப்ப அந்த 2,00,000 ரூபாய்க்கு 9%. அப்ப என்ன ஆகுங்க? 2,00,000 ரூபாய்க்கு 9% போது அங்க அதுக்கு 19,000. இப்ப அடுத்து 3வது வருஷம் 1,00,000 ரூபாய் கட்டுறாரு. அடுத்து 3வது வருஷம் 1,00,000 ரூபாய் கட்டுறாரு. 3வது வருஷம் 1,00,000 ரூபாய் கட்டும் போது அப்ப எவ்வளவு அவர் கணக்குல, பாலிசி கணக்குல இருக்கு பிரீமியம்? 3,00,000 ரூபாய் இருக்கு. முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு 9.5% கொடுப்பாங்க, அதுக்கு 9.5%. அப்ப எவ்வளவு வருங்க? 28,500. அப்போ வருஷம் வருஷம் அவர் செலுத்தும் போது என்னன்னா, முதல் வருஷம் 1,00,000 ரூபாய் செலுத்துறாருன்னா அதுக்கு 9.5%. அது அடுத்த வருஷம் 1,00,000 செலுத்தும் போது மொத்தம் ஒரு கணக்குல எவ்வளவு பிரீமியம் இருக்கு? 2,00,000 ரூபாய் பிரீமியம் செலுத்திட்டாரு. அப்ப அதுக்கு 9.5%. அதுக்கு 3வது வருஷம் 1,00,000 ரூபாய் செலுத்துறாருன்னா அப்ப 3,00,000 ரூபாய்க்கு 9.5%. அந்த 12 வருஷமும் அவர் கட்டுறாருன்னா அப்ப 12வது வருஷம் வரும்போது எவ்வளவு கட்டியிருப்பாருங்க? வருஷம் 1,00,000 ரூபாய், 12 வருஷத்துல எவ்வளவு கட்டியிருப்பாரு? 12,00,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. அப்ப இந்த 12,00,000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது வருஷம் அவருக்கு எவ்வளவு கேரண்டீட் ஆட் ஆகும்னா 1,14,000 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ 9,500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 9,500, 19,000, அப்புறம் 28,500, அப்புறம் 28,500க்கு அப்புறம் 39,000 அப்படின்னு ஏறிட்டே வந்து 12வது வருஷம் முடிவுல அவர் கணக்குல 12,00,000 ரூபாய் பிரீமியம் வந்திருக்கு. அப்ப அந்த கடைசி வருஷம் அது பிபிடில, அப்ப அதுக்கு 9%. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு? 8 வருஷம். ஏன்னா 20 வருஷத்துக்கு 12 வருஷம் தான் கட்டுறாரு, 8 வருஷம் இருக்கு இல்லையா? அந்த 8 வருடங்களுக்கும் அவர் பிரீமியம் செலுத்தல. ஆனா அவரோட கணக்குல எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்காரு? 12,00,000 கட்டியிருக்காரு இல்லையா? அந்த 12,00,000க்கு 9.5% அந்த பணம், அந்த 1,14,000 ரூபாய் அடுத்த ஒரு வருஷமோ 8 வருஷத்துக்கு ஆட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரீமியம் செலுத்துற வரைக்கும் அந்த பிரீமியம் செலுத்த அந்த டோட்டல் டேர்புலர் பிரீமியத்துக்கு அந்த கேரண்டீட் என்ன பர்சன்டேஜ் அது ஆட் ஆகும். அந்த ப்ரீமியம் பேயிங் டைம் முடிஞ்சு அப்புறம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அது மொத்தமா செலுத்திருக்கிற பிரீமியத்துக்கு அந்த என்ன கேரண்டீட் அடிச்சனோ
அது அப்படியே ஆட் ஆகும். இதுதான் இந்த பிளான்ல ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இது ஏன் புதுசா இப்படி கொண்டாந்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடிப்படையில தான் பிரைவேட் இன்சூரன்ஸ்காரங்க வந்து அவங்களோட திட்டங்களுக்கு இந்த கேரண்டி ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்ஐசியும் அதன் அடிப்படையிலேயே நாமளும் பிரைவேட் பிளேயர் மாதிரி நம்மளால திட்டங்களை கொடுக்க முடியும்னு இந்த திட்டத்துல இந்த மாதிரி ஒரு இந்த கேரண்டி ரிடக்ஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கேரண்டி ரிடக்ஷனோட சார்ட்டை நான் வந்து கடைசியில ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். எதுவும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். மறுபடியும் ஒரு தடவை ஒரு சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். சரி, மெச்சூரிட்டி சொல்லிட்டோம். இன் கேஸ் ஆஃப் டெத் பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மேஷூர்ட் அண்ட் டெத் சம்மேஷூர்ட் அண்ட் டெத்ங்கிறது என்னன்னா பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் சோசன். அப்படி என்னன்னா, இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது நவ் ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912 இந்த பாலிசி வாங்கும் போதே அந்த பாலிசிதாரர் டெத் பெனிஃபிட் சூஸ் பண்ணணும். அதை அனுசரிச்சு தான் பிரீமியமே கால்குலேட் ஆகும். நீங்க பாலிசி கொடுக்கும் போதே டெத் பெனிஃபிட் அவர் சூஸ் பண்ணணும். 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கொடுக்குறாங்க. சரி, இப்போ சம்மேஷூர்ட் அண்ட் டெத் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் சோசன் அட் த டைம் ஆஃப் இன்செப்ஷன். பாலிசியை வாங்கும் போது அந்த பாலிசிதாரர், பாலிசி வாங்கக்கூடிய நபர் அந்த டெத் பெனிஃபிட்டை சூஸ் பண்ணும். ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. இதுல எதை அவர் தேர்வு செய்யறாரோ அதன் அடிப்படையில தான் பிரீமியம் கால்குலேஷன் ஆகும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சோசன் cannot be altered. ஒன்ஸ் ஆப்ஷன் சோஸ் பண்ணிட்டா என்ன தேர்வு என்ன எனக்கு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதற்கு பிறகு அதை மாற்ற முடியாது. அதற்கு பிறகு அதை மாற்ற முடியாது. சரி, இப்போ ஆப்ஷன் 1 என்ன ஆப்ஷன் 2 என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் 1 என்ன ஆப்ஷன் 2 என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் 1 ஒருத்தர் தேர்வு பண்றாருன்னா சம்மேஷூர்ட் அண்ட் டெத் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹையர் ஆஃப். ஹையர் ஆஃப் அப்படின்னா இதுல எது அதிகமோ ஹையர் ஆஃப் 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் மல்டிப்ளைட் பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஆர் பேசிக் சம்மேஷன். அதாவது ஆப்ஷன் 1 ஒருத்தர் சூஸ் பண்ணாருன்னா அந்த பாலிசிதாரருக்கு ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அவங்க நாமினிக்கு என்ன கிடைக்கும்னா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்துல செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு அல்லது பேசிக் சம்மேஷன். இதில் ரெண்டில் எது அதிகமோ அது கொடுக்கப்படும். இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1ங்கிறது என்னங்க, ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அந்த பாலிசிதாரருடைய வாரிசுதாரருக்கு என்ன கிடைக்கும்னா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு அல்லது பேசிக் சம்மேஷன். இதில் ரெண்டில் எது அதிகமோ அது கிடைக்கும். அது கூடவே அது இறப்பு ஏற்படும் வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷனும் கொடுத்துருவாங்க. இது ஆப்ஷன் 1. சரி, ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் 2 என்னன்னா ஆப்ஷன் 2 சம்மேஷன் அண்ட் டெத் இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஆஃப் 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் மல்டிப்ளைட் பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஆர் பேசிக் சம்மேஷன். இந்த மல்டிப்ளைட் பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது நம்ம பிரீமியம் கால்குலேஷன்ல சாஃப்ட்வேர்ல வந்து போடும்போது வந்துடும். நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன் 2 ஒருத்தர் தேர்வு செஞ்சாருன்னா அந்த பாலிசிதாரர் ஒரு வேலை இறக்க நேரிட்டால் அவருக்கு என்ன கிடைக்கும்னா செலுத்தக்கூடிய ஆனுவல் பிரீமியம், ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு செலுத்துறாரோ அதனுடைய 10 மடங்கோ அல்லது பேசிக் சம்மேஷூடோ இதில் ரெண்டில் எது அதிகமோ அது கொடுக்கப்படும். ஸோ ஆப்ஷன் 1னா 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம்மேஷூட் விச் எவர் இஸ் ஹையர். ஆப்ஷன் 2னா 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம்மேஷூட் விச் எவர் இஸ் ஹையர். இது ரெண்டுல நீங்க எது சூஸ் பண்ணீங்களோ அது கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப டெத் பெனிஃபிட்ங்கிறது என்னங்க, அப்போ ஒரு வேலை இறப்பு ஏற்பட்டால் சம்மேஷூர்ட் அண்ட் டெத். சம்மேஷூர்ட் அண்ட் டெத்துங்கிறது என்ன, பாலிசி வாங்கும் போதே அவரோட ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணாரோ அந்த ஆப்ஷன் அடிப்படையில் 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் அல்லது பேசிக் சம்மேஷன் இதில் எது அதிகமோ அதுவும் கூடவே அக்ரூடு கேரண்டி ரிடக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருக்காருன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய சாரி 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியமும் அது கூடவே அது வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷனும் சேர்ந்து அவருக்கு கொடுப்பாங்க, அவங்க வாரிசுதாரருக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் பாலிசி வாங்கும் போதே சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. பார்த்துக்கோ, இதுல நீங்க ஒரு பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ல போடும்போது அதுக்கு உண்டான பிரீமியங்கள் வரும் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ இதுல என்னென்ன ரைடர் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு. ஸோ எல்ஐசி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பாலிசிதாரருடைய ஒன்று அந்த பாலிசிக்கு டேர்ம் வரைக்கும் அல்லது பாலிசிதாரருடைய 70 வயது வரைக்கும் இதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது எல்ஐசி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுத்தீங்கன்னா இது ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட் தான் கொடுக்க முடியும். இது பாலிசி துவங்கும் போதும் கொடுக்கலாம், இல்ல பாலிசி துவங்கிய பிறகு அப்புறமா ஆட் பண்ணலாம். ஆனா அடுத்த ஒரு 5 வருடங்கள் பிரீமியம் செலுத்துற மாதிரி இருந்தாதான் அப்ப நம்ம ஆட் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுத்தா என்ன பெனிஃபிட்டுங்க, விபத்தில் இறந்தா அடிஷனலா ஒரு சம் அஷ்யூர்ட் கிடைக்கும்.
விபத்துல இறக்கல, ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுது. பர்மனன்ட் டிசபிலிட்டின்னு என்னன்னா, விபத்து நடந்து அவரால் சுயமா செயல்பட முடியாம போயிடுது. சுயமா செயல்பட முடியும் அப்படின்னா, ஒரு 2 கண்ணு போயிடுது, இல்ல 2 காது கை போயிடுது, 2 கால் போயிடுது, இல்ல அவரால் எடுத்து சாப்பிட முடியாது, தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது, அவரால் தன்னை குளிச்சுக்க வச்சுக்க முடியாது, பெட்ல இருந்து கீழே இறங்கி வர முடியாது, கீழே இருந்து பெட்டுக்கு இறங்க முடியும். இந்த மாதிரி அதுக்கு எல்லாமே ஒரு ஆள் சப்போர்ட் வேணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் பர்மனன்ட் டிசபிலிட்டி கேட்டகரியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க எல்ஐசி அலுவலகத்தை தெரிவிச்சிட்டீங்கன்னா, அவங்க ஃபர்தரா மெடிக்கல் ரிப்போர்ட்ல வாங்கி பார்த்துட்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் மேற்கொண்டு இருக்க பிரீமியம் செலுத்த வேண்டிய காலம் இருந்தால் அதற்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும், பிரீமியம் செலுத்தாமலே ஃபோர்ஸ்ல இருக்கும். அடுத்து என்ன பெனிஃபிட்னா, என்ன சம் அஷ்யூர்டுக்கு பாலிசி கொடுத்தீங்களோ அதை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, அதாவது 120 மாதங்களுக்கு பிரித்து அவருக்கு மாசம் மாசம் அவருடைய கணக்குக்கு போய்கிட்டு இருக்கு. அகைன் மெச்சூரிட்டி வரும்போது அவர் உயிரோடு இருக்க பட்சத்தில் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். அதற்குள்ள இறப்பு ஏற்பட்டால் அந்த இறப்பு உரிமம் அவங்க வாரிசுதாரர் கொடுக்கும். ஸோ இது வந்து ஏடிடிபி, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். இது ஒன்னு பாலிசி டேர்ம் அல்லது பாலிசிதாரரோட 70 வயது எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். சரி, அடுத்தது ஒண்ணு இது கொடுக்கலாம், இல்லைன்னா இதை கொடுக்கலாம். அடுத்தது எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்க முடியும். சரி, எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் அதை விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமா பேசிக் சம்மஷோட 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ங்கிறது பேசிக் சம்மஷோட ஈக்குவலா தான் கொடுக்க முடியும். 10 லட்சம் ரூபா 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். ஆனா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ங்கிறது அதிகபட்சமாக சம்மஷோட 3 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா இதோட பெனிஃபிட் எப்போ எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் தான் இருக்கும். பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரோட பலன் கிடைக்காது. பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சு வெயிட்டிங் பீரியட்ல ஒரு வேளை விபத்துல இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்காது. ஸோ நம்ம மேக்ஸிமம் நீங்க நார்மலா சூஸ் பண்றதை ஏடிடிபி தான் சூஸ் பண்ணுவீங்க. இதுல ரெண்டுல எதாவது கொடுக்க போறோம். இது ரெண்டு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடர், இது பாலிசி துவங்கும் போது மட்டும் தான் கொடுக்க முடியும். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, மேஜர் லைஃபுக்கு தான் கொடுக்கலாம், மைனருக்கு கொடுக்க முடியாது. மேஜர் லைஃப் தான் மேல சொன்ன ஏடிடிபியும் சரி ஆக்ஷன் பண்ணிவிட்டோம், மேஜருக்கு தான் கொடுக்க முடியும், மைனர் லைஃபுக்கு கொடுக்க முடியாது. இந்த டேர்ம் ரைடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பாலிசி துவங்கும் போது கொடுத்தாலும் அப்புறம் ஆட் பண்ண முடியாது. அது ஈக்குவல் டு பேசிக் சம்மஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அடிஷனலா ஒரு கவரேஜ், அதாவது இன் கேஸ் ஆஃப் இறப்பு ஏற்பட்டால் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்மஷன் ஒருத்தர் பாலிசி கொடுத்துருக்கீங்க, கூடவே டேர்ம் ரைடர் கொடுத்துருக்கீங்கன்னா, ஒருவேளை நார்மல் ரிஸ்க் ஆனா பேசிக் சம்மஷோடும் அந்த சம்மஷோட டெத்தும் கேண்டிடேஷனும் கிடைக்கும், கூட இந்த டேர்ம் ரைடருக்கான இந்த 10 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். பிளஸ் சப்போஸ் விபத்துனா அந்த அந்த தொகையும் ஒரு கிடைக்கும். இதுதான் டேர்ம் ரைடர். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மைனர் லைஃபுக்கு ஒரு ரைடர் இருக்கு. ஏன்னா இந்த பாலிசி வந்து பிறந்த 30 நாளான குழந்தைக்கே கொடுக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா பிரீமியம் வேவர் ரைடர் பெனிஃபிட் இருக்கு. இது வந்து நீங்க பாலிசி துவங்கும் போது கொடுக்கலாம், அதுக்கு பின்னாடியுமே ஆட் பண்ணலாம், அதுக்கு பின்னாடியுமே கூட நீங்க ஆட் பண்ணலாம். பிரீமியம் வேவர் வந்து குழந்தையோட 17 மைனர் லைஃபா இருந்தால் 17 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த 4 ரைடருமே ஆப்ஷனல், விருப்பத்தேர்வு. என்ன ரைடர் வேணுமோ அது அக்கார்டிங் டு அந்த பாலிசி ஹோல்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். சரி, இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அதாவது பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டு டெத் பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட் எப்படின்னா, மெச்சூரிட்டி ஆகட்டும் டெத் பெனிஃபிட் ஆகட்டும், இது ரெண்டுமே அவர் விருப்பப்பட்டால் லம்சம்மா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்கலாம். மினிமம் 5 வருஷம் 10 வருஷம் அதிகபட்சம் 15 வருஷம் வரைக்கும் வாங்கிக்கலாம். அவருடைய விருப்ப தேர்வு தான். இப்ப மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட்னா மெச்சூரிட்டி 6 மாசத்தோட லெட்டர் கொடுக்கணும். டெத் பெனிஃபிட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைச்சா, நாமினி கொடுக்கணும்னா அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த விருப்பத்தை கொடுத்துருக்கும். இது வந்து மந்த்லியே வாங்கலாம், குவார்டர்லியே வாங்கலாம், ஆஃப் இயர்லியே வாங்கலாம், இயர்லியே வாங்கலாம். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு வட்டி விகிதம் இன்க்ளூட் பண்ணி எல்ஐசி அதை ஒரு ஈக்குவேட்டட் இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளான்ல நவ் ஜீவன் ஸ்ரீல என்னென்ன மோட் இருக்கு? இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு. மந்த்லினா நம்ம இசிஎஸ் மோட், இநேச் மோட் அல்லது சேலரி சேவிங் ஸ்கீம்ல தான் கொடுக்க முடியும். சரி, அதே மாதிரி கிரேஸ் பீரியட்னா வழக்கமான மற்ற பாலிசிகள் மாதிரி தான். குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லிக்கு 30 நாட்களும், மந்த்லினா 15 நாட்களும் கிரேஸ் பீரியட் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த பிளான்ல உங்களுக்கு கேரண்டி ரெடிஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து என்னன்னா இன்சென்டிவ்ஸ் இருக்கு. இன்சென்டிவ்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மற்ற திட்டங்கள்ல இப்ப அதிகமான சம்மோஷன் கொடுக்கும்போது அந்த நமக்கு வந்து ஹையர் சம்மோஷன் எடுக்கும்போது பிரீமியத்தில் ரிபேட் இருக்கு, பிரீமியம் குறையுங்களா, அந்த மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா
நீங்க அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேரண்டி எடிஷன் அதிகமாகுது. அதிகமான சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் அதிகமாகுது. இன்சென்டிவ் ஃபார் ஹை சம் அஷ்யூர்ட் rate of guaranteed reduction as a percentage of total tabular annual premium in respect of premium paid. அதாவது நீங்க அதிகபட்ச சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது அதுக்காக ஒரு அந்த 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 சம் அஷ்யூர்ட் அந்த பாலிசிக்கு எவ்வளவு பிரீமியம் செலுத்துறாரோ அதுக்கு ஏற்கனவே என்ன கேரண்டி ரிடக்ஷனோ அது இல்லாம அந்த அதிகபட்ச சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது அதற்காக ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கேரண்டி ரிடக்ஷன் கொடுக்குறோங்கிறாங்க, ஆட் பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட 4 பிரீமியம் பேயிங் பிபிடி இருக்கு, 4 பிரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கு, 6, 8, 10, 12 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம், மேக்ஸிமம் 7 லட்சம். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சத்துல இருந்து 7 லட்சத்துக்குள்ள வரைக்கும் கொடுத்தீங்கன்னா எந்த ஹை சம் அஷ்யூர்ட் இன்சென்டிவ் கிடையாது. இதே 7 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம் பேயிங் டேர்ம் அனுசரிச்சு அந்த இன்சென்டிவ் ஆட் ஆகும். 10 லட்சத்துக்கு மேல 15 லட்சத்துக்குள்ள கொடுக்குறீங்கன்னா அதற்கு உண்டான ஹை சம் அஷ்யூர்ட் இன்சென்டிவ் ஆட் ஆகும். 15 லட்சத்துக்கு மேல 20 லட்சம்க்குள்ள கொடுக்குறீங்கன்னா அதற்கு உண்டான ஹை சம் அஷ்யூர்ட் இன்சென்டிவ் ஆட் ஆகும். 20 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஹை சம் அஷ்யூர்ட் இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது ஆட் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க எந்த சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் இன்கார்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இது ஒரு ஆட் ஆன். அப்ப என்னன்னா அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் அதிகமாகும், கிடைக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் அதிகமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சென்டிவ் இருக்கு. இந்த இன்சென்டிவ் என்ன அடிப்படையில்னா இன்சென்டிவ் ஃபார் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் அண்ட் நாமினி ஆர் பெனிஃபிஷியரி ஆஃப் த டிசீஸ்டு பாலிசி ஹோல்டர். இப்போ இந்த பாலிசியை ஏற்கனவே ஒருத்தர் பாலிசி வச்சுட்டு இருக்காரு, எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு அது வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஹையர் இன்சென்டிவ். ஏற்கனவே இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷன் இல்லாம அதற்கு கூட ஒரு இன்சென்டிவ் சேர்த்து கொடுக்குறாங்க. அது நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம் பே டேர்மை பொறுத்து 6, 8, 10, 12 கொடுக்குறாங்க. இதுல 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வராங்க. இதுல 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வராங்க. ஒன்னு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா அவருக்கு அந்த இன்சென்டிவ் இருக்கு, எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர். இல்ல ஒருத்தர் வந்து ஏற்கனவே பாலிசி போட்டு மெச்சூரிட்டி வாங்கியிருக்காரு, அப்ப அவர் வந்து அவர் பேர்லயோ அவங்க குழந்தைங்க பேர்லயோ ஃபேமிலி மெம்பர் பேர்லயோ வாங்குறாருன்னா அவருக்கு அந்த இன்சென்டிவ் ஆட் ஆகும். இப்ப ஏற்கனவே ஒருத்தர் பாலிசி ஹோல்டரா இருந்து இறப்பு ஏற்பட்டு விட்டு அவங்க இறப்பு ஏற்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க நாமினி இந்த பாலிசி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் இருக்கு. ஸோ நீங்க இந்த பாலிசி கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேரண்டி எடிஷன் சேர்த்து கிடைக்கும். ஸோ ஐ சம் அஷ்யூர்டுக்கு இன்சென்டிவ் இருக்கு, அதே நேரம் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. அடுத்து இந்த பிளான்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாலிசி ஒருத்தர் 12 வருஷமோ இல்ல 10 வருஷமோ அவர் பிரீமியம் கட்டுறன்னு சூஸ் பண்ணிட்டு அவரால் கட்ட முடியல, இடையில கட்ட முடியல, ஆட்டோமேட்டிக்கா பாலிசி என்ன ஆகும்? பாலிசி வந்து லேப்ஸ் ஆகி பெய்டப் ஆயிடும். அப்போ பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்தா கேரண்டி எடிஷன் கொடுக்குறோம், ஆட் ஆகுது. பாலிசி லேப்ஸ் ஆனா கிடைக்குமா சார்? இப்ப நார்மலா போனஸுடன் கூடிய திட்டத்துல பாத்தீங்கன்னா பாலிசி லேப்ஸ் ஆனா போனஸுடன் கூடிய திட்டத்துல சொல்றேன், பாலிசி லேப்ஸ் ஆனா போனஸ் ஆட் ஆகாது. ஆனா இந்த திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா லேப்ஸ் ஆகி பெய்டப்பான பாலிசிக்கும் கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. ஆனா ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷன், அது பேர் என்னன்னா ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷன். இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு அமிர்த பால்ல இருக்கு, உற்சவ்ல இருக்கு, இந்த மாதிரி அதே ஃபார்முலா இங்க கொண்டு வந்திருக்காங்க, ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷன். இப்ப பாத்தீங்கன்னா பெய்டப்புக்கு கண்டிஷன் என்னன்னா மினிமம் ஒரு வருஷமா ஒரு முழு வருட பிரீமியம் கட்டியிருக்கணும், ஒரு முழு வருஷம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டார் அப்படின்னா பாலிசி பெய்டப் ஆயிடும். சரி, இப்ப பெய்டப்பான பாலிசிக்கு சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் இருக்குது, பெய்டப்பான பாலிசிக்கு மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒன்ஸ் ஒரு பாலிசி ஒரு 12 வருஷம் கட்டுறேங்கிறாரு, இல்ல ஒரு 6 வருஷம் கட்டுறேன்ட்டு ஒரு 2 வருஷம் தான் கட்டுறாரு, அதனால அவரால் கட்ட முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? நமக்கு ரிவைவல்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. நடுவில் 5 வருஷத்துக்குள்ள ரிவைவல் பண்ணலாம். அதுவே கட்டாம விட்டுட்டார், பெய்டப் ஆயிடுச்சுன்னா அந்த பாலிசிதாரர் ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால், அதாவது பெய்டப்பான பாலிசி அந்த பாலிசிதாரருக்கு அந்த டேர்முக்குள்ள இறப்பு ஏற்பட்டால் அப்படின்னு என்ன கிடைக்கும்னா அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா டெத் பெய்டப் சம்பஷன் கொடுப்பாங்க. டெத் பெய்டப் சம்பஷன். இந்த டெத் பெய்டப் சம்பஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பெய்டப்புக்கு ஒரே ஃபார்முலா தான். எல்லா பிளானுக்கும் நான் என்னோட ட்ரைனிங்ல நிறைய சொல்லியிருக்கேன், பெய்டப்புக்கு ஒரே ஃபார்முலா தான். பெய்டப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட், அதாவது பிரீமியம் செலுத்திய வருடங்கள், எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்கார், டிவைடட் பை வகுத்தல் பிபிடி பிரீமியம் பேயிங் டேர்ம், அங்க டேர்ம் வராது. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா 6 வருஷம் கட்டுறேன்னு இருக்காரு, 2 வருஷம் கட்டிட்டதுக்கு அப்புறம் கட்டாம விட்டுட்டார்,
அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 கட்டின வருஷம் 2 கட்ட வேண்டிய வருஷம் 6 2/6 இன்ட்டு அந்த சம்மர்ஷோட டெத்தை நம்ம கால்குலேட் பண்ணா அதுதான் அவருக்கு டெத் சம்மர்ஷோட கிடைக்கும். அதுக்கு உண்டான அது வரைக்கும் சேர்ந்து கேரண்டேஷன் கொடுத்துருவாங்க. ஒருவேளை பாலிசிதாரர் சர்வைவ் ஆகிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருங்க பாருங்க. இப்போ ஒருத்தர் வருஷம் 93,425 ரூபா கட்டுறார். வருஷம் 93,425 ரூபா வருஷம் கட்டுறார். 6 வருஷம் கட்டணும். ஆனா 2 வருஷம் தான் கட்டுறார். ஒரு இயர்லி பிரீமியம் 93,425. 6 இயர்ஸ் கட்டணும். 2 இயர்ஸ் கட்டுறார். 2 இயர்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியல, அவரால் கட்ட முடியல. If say the policy holder pays for 2 years at 93,425 per year and discontinues the policy, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, விட்டுருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாலிசி என்னது? லேப்ஸ் ஆகி பெய்ட் அப் ஆயிடுச்சு. ஆனா எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்காரு? 2 வருஷத்துக்கு 1,86,850 ரூபாய் கட்டியிருக்காரு. இப்போ இப்போ 6 வருஷம் அப்படிங்கும் போது இப்போ அவர் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இப்போ அவருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தோம்? 9% கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 9% கொடுத்துட்டு இருந்தோம். 9% கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்ப ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எவ்வளவு ஆட் ஆயிருக்கும்? 9% ஆட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் 93,425 9%. அடுத்த வருஷம் 1,86,850 ரூபாய்க்கு 9% ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாலிசி லேப்ஸ் ஆகி பெய்ட் அப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட பிரீமியம் எவ்வளவு கட்டியிருக்காரு? டோட்டல் டேபிள் பிரீமியம் 1,86,850 கட்டியிருக்காரு. இப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த பெய்டப் ஆன பாலிசிக்கு ரெடியூஸ்ட் கேரண்டி ரெடக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி ஆட் ஆகுதுன்னா, அந்த ரெடியூஸ்ட் கேரண்டி ரெடக்ஷன் எப்படி அரைவ் பண்றாங்கன்னா, எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டினாரு? 2. எத்தனை வருஷம் கட்டணும்? 6. அவருக்கு நம்ம எவ்வளவு இருக்கணும்? கேரண்டி ரெடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் 9%. 2/6 2/6 × 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா 3%. அப்ப என்ன ஆகுன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த பாலிசி டேர்ம் ஒருவேளை 10 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. இல்ல பாலிசி டேர்ம் வந்து ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இப்போ இது ரஃப் கால்குலேஷன் தான். நான் வந்து பக்காவா, ஏன்னா பிரீமியம் ரேட்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் வரல, எங்க சாஃப்ட்வேர்ல வரல. நம்ம ரஃப் கால்குலேஷன் எதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவருக்கு ஆட் ஆயிடுச்சு 9%. ஃபர்ஸ்ட் 93,425க்கு 9%. அடுத்த வருஷம் 1,86,800 9%. அப்புறம் மீதி இருக்க டேர்ம் எத்தனை வருஷம் டேர்ம் இருந்தாலும் சரி, அது 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம். ஆனா என்ன ஆகும்னா, அந்த ரெடியூஸ்ட் கேரண்டி ரெடியூஷன் 2 வருஷம் கட்டியிருக்காரு, டிவைடட் பை 6 எத்தனை வருஷம் கட்டணும் இன்டூ எவ்வளவு கேரண்டி ரெடியூஷன் கொடுத்துட்டு இருக்கோம் 9. 2/6 × 9 அப்படின்னு போட்டா 3% ஆயிடுது. அப்ப என்ன ஆகுனா, அடுத்த மீதி இருக்கக்கூடிய வருடங்களுக்கு அந்த 1,86,850 ரூபா 1,86,850 ரூபா 1,86,850 ரூபாய்க்கு 3% அவங்க அவருடைய என்டையர் டேர்முக்கு ஆட் ஆகும். பிரீமியம் செலுத்துற காலத்துக்கு 9% ஆட் ஆயிருக்கும், மீதி இருக்க டேர்முக்கு ஆட் ஆகும். ஏன்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் என்டையர் டேர்முக்கு தான் கேரண்டி ரெடியூஷன், நாட் ஃபார் பிபிடி. என்டையர் டேர்முக்கு இந்த பிளான்ல கேரண்டி ரெடியூஷன் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இப்ப என்ன ஆச்சுங்க? லேப்ஸ் ஆன பாலிசி, பெய்டப் ஆன பாலிசி, அது லேப்ஸ் ஆகி பெய்டப் ஆயிடுச்சு. பெய்டப் ஆன பாலிசிக்கும் ரெடியூஸ் கேரண்டி ரெடியூஷன் கிடைக்குது. அப்ப அவருக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இதெல்லாம் ஒரு செல்லிங் பாயிண்டா நம்ம பேசணும். ஒரு செல்லிங் பாயிண்டா நம்ம கஸ்டமர்கிட்ட பேசணும். வேற இந்த பிளான்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல மற்ற திட்டங்கள் மாதிரியே ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்திருக்கணும். ஒரு முழு வருடம் ஆன முடிச்சுட்டா சரண்டர் ஆப்ஷன் இருக்கு. 1 வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணா அவருக்கு ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ. 2 முழு வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் சரண்டர் பண்ணா கேரண்டட் சரண்டர் வேல்யூ ஒரு ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் அது கொடுப்பாங்க. சரி, லோன் இருக்கா? ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்தி 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு. சரி, ரிவைவல் இருக்கா? எஃப்இபி டேட்ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள ரிவைவல் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. நாமினேஷன் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. பேக் டேட்டிங் இருக்கா? இருக்கு. பினான்சியல் ஆப்ல பேக் டேட்டிங் பண்ணலாம். பட் இந்த பிளான் லான்ச் ஆனதே 4/7/2025 தான். இந்த பிளான் லான்ச் ஆனதே 4/7/2025 தான். அப்ப அது வரைக்கும் தான் நீங்க பேக் டேட் பண்ண முடியும். சரி, இந்த பிளான்ல ப்ரொபோசல் ஃபார்ம் என்னென்ன யூஸ் பண்ணணும்னா 300, 340, 360. 300னா ஓன் லைஃப், 360னா மைனர் லைஃப், 340னா எம்ப்ளாயர் கொடுக்கலாம் இந்த பிளான். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன் பாருங்க. இதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன், கவனிங்க. வயது 30, சம் அஷ்யூர்ட் 25 லட்சம், டேர்ம் 20, பிபிடி 12 வருஷம். சரி, இப்போ எப்ப டேர்ம் 20 அப்படிங்கும் போது 18ல இருந்து 20 வரைக்கும் 9% சொன்ன கேரண்டி ரெடக்ஷன். ஸோ இந்த டேர்ம் 20ங்கும் போது, ஏன்னா கேரண்டி ரெடக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டேர்ம் பேஸ் பண்ணியிருக்கு, பிபிடி பேஸ் பண்ணி இல்லை. சரி, இப்ப 20 வருஷம் டேர்ம் கொடுத்தோம்னா அவருக்கு எவ்வளவு கேரண்டி ரெடக்ஷன்? 9.5%.
சரி. ரெண்டாவது, இவருக்கு சம் அஷ்யூர்ட் பாத்தீங்கன்னா 25 லேக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ ஹை சம் அஷ்யூர்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் அவருக்கு 0.35% இருக்கு, ஹை சம் அஷ்யூர்டுக்கு. அடுத்தது அவரோட எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் நம்ம ட்ரீட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கே கொடுத்துருக்கோம் 12 வருஷம் பிபிடி. ஏன்னா அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா பிபிடி அனுசரிச்சு தான். எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு எப்படி இன்சென்டிவ்னா பிரீமியம் பேயிங் டைம் அனுசரிச்சு. இப்ப பிரீமியம் பேயிங் டைம் இங்க 12, அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.15. அப்ப பாத்தீங்கன்னா 9.5ங்கிறது கேரண்டி எடிஷன் அந்த அந்த டேர்முக்கு. இந்த 0.35ங்கிறது ஹை சம் அஷ்யூர்டுக்கு. அந்த 0.15ங்கிறது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் 12 வருஷம் கட்டுறதுனால. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அவருக்கு கேரண்டி எடிஷன். சரி, இப்ப பாருங்க, இந்த 25 லேக்ஸ் 20 இயர்ஸ் பிபிடிக்கு இந்த அப்ராக்சிமேட்டா பிரீமியம் பாத்தீங்கன்னா 2,37,875 ரூபா கட்டுறாரு. 2,37,875 ரூபா கட்டுறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு ஆட் ஆகுது பாருங்க, மூணாவது காலம் பாருங்க, நாலாவது காலம் 23,787 ரூபா 50 காசு ஆட் ஆகுது. அதுக்கு 10%, டோட்டலா 10% தானே. அந்த வருஷம் ஒரு பிரீமியம் கட்டினது 2,37,875 ரூபா. அதுக்கு 10%, இந்த 9%, 0.35%, 0.15% சேர்த்து 10%, 23,787.50. அது ஃபர்ஸ்ட் இயர் அவருக்கு கேரண்டி அடிச்சோம். இப்ப செகண்ட் இயர் மறுபடியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரீமியம் கட்டுறாரு, 2,37,875 கட்டுறாரு. அப்ப டோட்டல் டேபிள் பிரீமியம் எவ்வளவு ஆயிடுச்சு அவர் கணக்குல, 2 வருஷத்துக்கு சேர்ந்து 4,75,750 கட்டிருக்காரு பிரீமியம், டோட்டல் பிரீமியம் ரெண்டாவது வருஷம். முதல் வருஷம் 2,37,875, அடுத்த வருஷம் 2,37,875 தான் கட்டுறாரு. ஆனா மொத்தமா அந்த பாலிசிக்கு எவ்வளவு பிரீமியம் செலுத்திட்டாரு, 4,75,750 ரூபாய். ஸோ அதற்கு 10%, அதற்கு 10% பாருங்க, 47,575 ரூபாய். சரி, மூணாவது வருஷம் மறுபடியும் 2,37,875 ரூபாய் கட்டுறாரு. அப்ப ஒரு டோட்டல் டேபிள் பிரீமியம் எவ்வளவு கட்டிருக்காரு அந்த பாலிசிக்காக, 3 வருஷம் சேர்த்து 7,13,625 ரூபாய். ஸோ அதுக்கு 10%, 71,362 ரூபாய். ஏன்னா வருஷம் வருஷம் அந்த அவர் பாலிசி கணக்குல அந்த கேரண்டி எடிஷன் ஆட் ஆயிட்டே வருது. 10வது வருஷம் எவ்வளவு கட்டுறாரு, 2,37,875 ரூபாய் கட்டுறாரு. 10வது வருஷத்தை பாத்தீங்கன்னா அவர் கணக்குல எவ்வளவு இருக்கு, 23,78,750 ரூபாய் பிரீமியம் செலுத்திருக்காரு. அப்ப அதுக்கு 10%. அப்ப அந்த வருஷம் மட்டும் எவ்வளவு கேரண்டி எடிஷன் ஆட் ஆகுது, 2,37,875 ரூபாய். 12வது வருஷம் பாத்தீங்கன்னா கடைசி பிரீமியம், கடைசி பிபிடி, கடைசியான பிரீமியம் பேட்டம், கடைசி டியூ கட்டுறாரு, 2,37,875 ரூபாய் கட்டுறாரு. அப்ப 12வது வருஷம் முடிவுல மொத்தமா அவர் செலுத்தின பிரீமியம் பாத்தீங்கன்னா 28,54,500 ரூபாய் வருது. 2,37,875 ரூபாய் வீதம் 12 வருடங்கள் செலுத்திட்டார். அப்ப 28,54,500, அதுக்கு 10% எவ்வளவுங்க, 2,86,450 ரூபாய். 12 வருஷம் கட்டிட்டாருங்க. மீதி 8 வருஷம் இருக்கிறீங்களா, அந்த 8 வருஷத்துக்கு அவருக்கு கேரண்டி எடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு ஆட் ஆகுங்க, ஏன்னா அவர் டோட்டலா அந்த பாலிசிக்காக செலுத்தி முடிச்சுட்டாரு. 28,54,500 செலுத்தி முடிச்சுட்டாரு. அப்ப அவர் கணக்கு, அவர் டோட்டல் டேபிள் பிரீமியம் கட்டி முடித்தது 28,54,500. அதுக்கு 10% வீதம் மீதி இருக்கக்கூடிய 8 வருஷத்துக்கும் அந்த கேரண்டி எடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்ப பாலிசி வருஷம் அந்த டோட்டலா டேர்ம் முடியும் போது பாத்தீங்கன்னா அவர் கணக்குல கேரண்டி எடிஷன் மட்டும் 41,39,025 ரூபாய் இருக்கு. 23,750 ஆரம்பிச்சு வருஷம் வருஷம் ஆட் ஆகி 20வது வருஷம் முடிவுல அவர் கணக்கில் இருப்பது 41,39,025 ரூபாய் கேரண்டி எடிஷன் மட்டும். இப்ப அவருக்கு மெச்சூரிட்டியில என்ன கிடைக்கும் தெரியுங்களா, சம் அஷ்யூர்ட் பிளஸ் அக்ரூட் கேரண்டி எடிஷன். இங்க சம் அஷ்யூர்ட் எவ்வளவு, 25 லேக்ஸ். அக்ரூட் கேரண்டி எடிஷன் எவ்வளவு, 41,39,025, 41,39,025 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா அவருக்கு மெச்சூரிட்டியா கிடைக்கக்கூடிய தொகை 66,39,025 ரூபாய். 66,39,025 ரூபாய், விச் இஸ் கேரண்டீட். பாலிசி வாங்கும் போதே சொல்லிடலாம், இந்த பாலிசி நீங்க ஒரு கொடுக்கும் போதே சொல்லிடலாம், சார் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை, அண்ட் இட் இஸ் ஆல்சோ டாக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா பிரீமியம் 5 லட்சத்துக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு டாக்ஸ் ஃப்ரீ. புரியுதுங்களா? அப்போ 25 லட்ச ரூபா பாலிசி சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் 41 லட்சம் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த பாலிசியோட ஹைலைட். இந்த புதுசா இந்த பாலிசியில இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எல்ஐசி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 20 வருஷம் 25 லட்சத்துக்கு காட்டியிருக்கேன். சரி, ஒரு சின்ன சம் அஷ்யூர்டுக்கு பார்ப்போமே. அதே 30 வயது 10 லட்ச ரூபா, டேர்ம் 20, பிபிடி 12. நீங்க பிபிடி பாருங்க, டேர்ம் என்ன டேர்ம் கொடுக்கணும், என்ன பிபிடி கொடுக்கணும், இதே ஃபார்முலா தான். முதல் வருஷம் கட்டுற பிரீமியத்துக்கு அதற்குண்டான தொகை, 2ஆம் வருஷம் கட்டும்போது 2 பிரீமியம் சேர்ந்துட்டா எவ்வளவோ அதுக்கு அந்த பர்சன்டேஜ், 3ஆம் வருஷம் கட்டும்போது அதுக்கு தான் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டேபுலர் பிரீமியம்.
டோட்டல், அதாவது அந்த எந்த வருஷம் கட்டி முடிக்கிறாரோ அந்த தேதியில அவர் எவ்வளவு டோட்டலா அந்த பாலிசிக்காக பிரீமியம் கட்டியிருக்கோ அதன் அடிப்படையில் தான் கேரண்டி ரெடியூஷன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு வருஷம் 95,150 ரூபாய் கட்டுறாரு. 12 வருடங்கள் கட்டுறாரு. 20ஆம் வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரெடியூஷன் மட்டும் 16,30,776 ரூபாய். சம்மிஷோட ஒரு 10 லட்சம் ரூபாய். அப்ப மெச்சூரிட்டியில் அவருக்கு 26,30,776 ரூபாய். ஸோ பிரீமியம் செலுத்தும் போதும் கேரண்டி ரெடியூஷன் இருக்குது, பிரீமியம் செலுத்தி முடித்ததுக்கு அப்புறமும் கேரண்டி ரெடியூஷன் இருக்குது. என்ன விரைய விஷயம்னா மெச்சூரிட்டி இஸ் கேரண்டி. மெச்சூரிட்டி இஸ் கேரண்டி. இதுதான் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய முக்கிய அம்சம். பிளான்ல இருக்கக்கூடிய முக்கிய அம்சம். இதுல கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் எப்பவுமே அடிப்படை பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்தை பொறுத்து தான். ஸோ நீங்க பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 6 பிபிடி 6 8 கொடுக்குறீங்க அப்படின்னா, 6 and 8 கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 10%, ஃபர்ஸ்ட் இயர் 10% கமிஷன், அதுக்கு 40% போனஸ் கமிஷன். செகண்ட் இயர்ல இருந்து சப்சிக்வெண்ட் இயருக்கு 5%. 6 வருஷம் அல்லது 8 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 10% கமிஷன், அதுக்கு 40% போனஸ் கமிஷன், அப்போ 14%. மீதி இருக்கக்கூடிய காலத்துக்கு 5%. இதே 10 12 கொடுக்குறீங்க பிபிடினா ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 15%, அதுக்கு போனஸ் கமிஷன் 40%, அப்ப கிட்டத்தட்ட 21%. செகண்ட் இயர்ல இருந்து 6th இயர் வரைக்கும், செகண்ட் 2 3 4 5 6 அடுத்த 5 வருடங்களுக்கு 7.5%. பாக்கி இருக்கக்கூடிய பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்துக்கு 5% உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. இது கமிஷன் சார்ஜ். இப்போ இந்த பிளானோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த பிளான்ல எப்படி கேரண்டி எடிஷன் ஆட் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிளானோட முக்கிய சிறப்பு அம்சங்கள், இந்த பிளான்ல ஒருத்தர் ஏன் வாங்கணும், இந்த பிளான்ல ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும், யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் நவ்ஜீவன் ஸ்ரீ. இது நீங்க போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பாயிண்ட்ல கீ பாயிண்ட், இதெல்லாம் கீ பாயிண்ட். இதை பேசினா போதும், பார்ட்டி புரிய வச்சிடலாம். பிளான் ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பிளானை ஏன் ஒருத்தர் வாங்கணும் அப்படிங்கிறது. அதை சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை அவர்கிட்ட சொன்னாலே, இந்த பிளான்ல இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு சார், இவ்வளவு முக்கிய சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அவரை வாங்க வைக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஆப்ஷன் டு சூஸ் திட்டம். ஃபர்ஸ்ட் விஷயமே கஸ்டமர் சாய்ஸ் கொடுத்துறாங்க. பாலிசி வாங்கக்கூடிய ஒரு நபரோட சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ், அவர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அவருக்கு எப்ப பணம் தேவையோ, எவ்வளவு நாள் சேமிச்சுக்கலாம், எப்ப பணம் வேணுமோ நினைக்கிறாரோ அந்த கால தேர்வை அவரே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிளெக்சிபிள் ஆப்ஷன் டு சூஸ் பிரீமியம் பேயிங். பணம் எப்ப வேணும்னு முடிவு பண்ணிக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு சேமிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். 6 வருஷம் சேமிக்க போறோம்னா, 8 வருஷம் சேமிக்க போறோம்னா, 10 வருஷம் சேமிக்க போறோம்னா, 12 வருஷம் சேமிக்க போறோம்னா, அதையும் அவர் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே அவர் சாய்ஸ். நம்ம பிக்சடா இந்த வருஷம் இத்தனை வருஷம் தான் நீங்க கட்டணும் இல்ல, அவருக்கு 4 சாய்ஸ் கொடுத்துரும், நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணீங்க சார். அடுத்தது கேரண்டீட் எடிஷன் அண்ட் பிரீமியம் பேட். அவர் செலுத்தக்கூடிய பிரீமியத்தின் அடிப்படையில் ஒரு கேரண்டீட் எடிஷன் இருக்கு. ஸோ அதில் மாறுதலே இருக்காது, பாண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிடும். அடுத்தது கேரண்டீட் எடிஷன் அண்ட் டோட்டல் டேபிள் பிரீமியம் பேட். அடுத்தது என்னங்க, வருஷம் பிரீமியம் செலுத்தும் போது சேர்ந்து அக்யூமுலேட் ஆகக்கூடிய அந்த பிரீமியத்தின் அடிப்படையில் தான் கேரண்டீட் எடிஷன் ஆட் ஆயிட்டு இருக்கு. பர்சன்டேஜ் ஒன்று தான், ஆனா சேர்ந்து இருக்கக்கூடிய மொத்த தொகைக்கு வருஷம் கேரண்டீட் எடிஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது கேரண்டீட் எடிஷன் ஆடட் என்டையர் டேர்ம். நீங்க பிரீமியம் செலுத்துற காலம் குறைவாக இருந்தாலும், ஆனா கேரண்டீட் எடிஷன் என்டையர் டேர்முக்கு வருது. கேரண்டீட் எடிஷன் என்டையர் டேர்முக்கு வருது. கேரண்டீட் எடிஷன் என்டையர் டேர்முக்கு வருது. இன்சென்டிவ் ஆன் கேரண்டீட் எடிஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர். ஏற்கனவே பாலிசி எடுத்தவர், ஏற்கனவே மெச்சூரிட்டி வாங்கினவர், ஏற்கனவே டெத் கிளைம் வாங்கின ஃபேமிலி, அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. அதே மாதிரி ஹை சம்மஷூர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. அதிகமான சம்மஷூர் பாலிசி வாங்கும்போது அவங்களுக்கும் வித்தியாசப்படும், அது அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு இந்த இன்சென்டிவ். அடுத்து பாத்தீங்கன்னா பெய்டப் ஆன பாலிசிக்கும் ரெடியூஸ்ட் கேரண்டி எடிஷன் இருக்கு. பாலிசி பெய்டப் ஆனா கூட அவருக்கு பெனிஃபிட் இருக்கு, ரெடியூஸ்ட் கேரண்டி எடிஷன் கிடைக்கும். இது எல்லாமே பிளானோட சிறப்பு அம்சங்கள். இந்த கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்தது கேரண்டீட் மெச்சூரிட்டி. பாலிசி கொடுக்கும் போது மெச்சூரிட்டி சொல்லலாம், நீங்க ஒரு கொட்டேஷன் போட்டு போது அப்படியே சொல்லிடலாம். எவ்வளவு பேசிக் சம்மஷூர் எவ்வளவு வாங்குறாரு, எவ்வளவு அக்ரூட் கேண்டிடேட் சேர போது, சரி இதான் உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்க போகுது. இந்த தொகையில மாற்றமே கிடையாது, இதுதான் கேரண்டீடா கிடைக்க போகுது. அதே மாதிரி கேரண்டீட் டெத் பெனிஃபிட். எப்ப இறந்தாலும் சம்மஷூர் டெத்துகளும் ஃபிக்ஸ் ஆயிடுது, அது வரைக்கும் சேர்த்து கூட கேரண்டி எடிஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த டெத் பெனிஃபிட் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். டெத் பெனிஃபிட் அவர் சூஸ் பண்ணலாம். எனக்கு 7 மடங்கு வேணுமா 10 மடங்கு வேணுமா அப்படிங்கிறத ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். 7 மடங்கு வேணுமா 10 மடங்கு வேணுமா. அடுத்தது மெச்சூரிட்டி கிளைம் ஆகட்டும், டெத் கிளைம் ஆகட்டும், விருப்பப்பட்டா லம்சமா வாங்கலாம். இல்ல சார் ஒட்டுக்கா வாங்கினா செலவாயிடும், இல்ல நான் எனக்கு பின்னாடி ஒட்டுக்கா கொடுத்தா ஃபேமிலி செலவாயிடும், எனக்கு பின்னாடி என் ஃபேமிலிக்கு மாசமா காலாண்டோ அரையாண்டோ முழாண்டோ
ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் போயிட்டு இருந்தா அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு பயனா இருக்கும் அப்படின்னா அப்படியும் கொடுக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி கிளைம் அண்ட் டெத் கிளைம் போத் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்கலாம். அடுத்தது உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா பிறந்து 30 நாள் குழந்தையில 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட். ரெண்டாவது மைனர் லைஃப் கொடுக்கும்போது ப்ரீமியம் வைவர் இருக்கு. மைனர் லைஃப் கொடுக்கும்போது அது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், ப்ரீமியம் வைவர். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா மெயினா யாரெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கேரண்டிட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். யாரெல்லாம் குறுகிய காலத்துல பணம் வேணும், குறுகிய காலம் தான் சேமிக்கணுங்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன பர்பஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ஒருத்தர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எனக்கு பல்கா பணம் தான் வேணும் சார், எனக்கு வந்து உற்சவம் வேணும், உமங் வேணும், ஆனா எனக்கு பல்கா என் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல பணம் வேணும் அப்படின்னா கொடுக்கலாம். சரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும் சார், ஆனா கண்டிப்பா பணம் இந்த தொகை கிடைக்கணும், அதை பண்ணா அந்த அளவுக்கு சேமிச்சா கண்டிப்பா அந்த அத்தனை வருஷம் சேமிச்சா கண்டிப்பா கிடைக்குது. ஸோ சைல்டு மேரேஜுக்காகவோ இல்ல குழந்தைகளுடைய உயர் கல்விக்காகவோ ஒருத்தர் சேமிக்கணும், ஒரு நிதியை உருவாக்கணும்னு ஒரு நினைச்சா அவருக்காக ஏற்ற ஒரு அற்புதமான பிளான் தான் இந்த பிளான். ஸோ எல்ஐசியில் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த பிளானை நீங்க தாராளமா உடனடியாக மார்க்கெட்டு கொண்டு போகணும். ஏன்னா நீங்க கொண்டு போனா இன்னொரு முகவர் கொண்டு போக போறாரு. யார் முந்தினாங்களோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஜீவன் ஸ்ரீன்னு ஒரு பாலிசி தெரியுங்களா? இயர் 2000 2001 ரொம்ப ஃபெமிலியர், 2002 ரொம்ப ஃபெமிலியர். அது அப்ப பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 18,50,000 கேரண்டி ரிட்டர்ன் சொல்லி வித்தாங்க. பாலிசி எப்படி வித்தாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 18,50,000 அப்படின்னாங்க. எவ்வளவு பேர் இப்போ மெச்சூரிட்டி வாங்கிட்டாங்க கடந்த 2 வருடங்கள்ல நிறைய பேர் மெச்சூரிட்டி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிட்டு நீங்க உடனே அப்ரோச் பண்ணலாம். ஏற்கனவே ஜீவன் ஸ்ரீ வாங்கி பெனிஃபிட் வாங்கவங்க தாராளமா மறுபடியும் எல்ஐசியில் இந்த மாதிரி ஒரு பிளான் வந்திருக்கு சார்னு நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணலாம். இதை வச்சு கூட இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள்ல நீங்க எம்டிஐடி பண்ணலாம். இந்த வச்சு கூட இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள்ல நீங்க எம்டிஐடி பண்ணலாம். சரி, இப்போ இந்த பிளான்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்து நான் சிங்கிள் பிரீமியம் அதுல சிங்கிள் பிரீமியம் என்னென்ன பெனிஃபிட் சூப்பராக அதுவும் பார்க்க போறோம். சிங்கிள் பிரீமியம் ஒரு செக்மெண்ட் இல்லையா, சிங்கிள் பிரீமியம் ஒரு செக்மெண்ட். ஸோ இப்போ சொன்னதில்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு அப்படின்னு கேளுங்க. சொல்லுங்க. 500 500 வந்துட்டு இருக்க விட்டேன். மிஸ்டர் விஸ்வராஜ் பேசுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மிஸ்டர் விஸ்வராஜ், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆல்ஃபிரட் டேனியல் பேசுங்க. சார் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ் வாங்கியிருக்கேன் சார். அதை பற்றி அது இல்லாமல் வேற ஏதாவது நான் வாங்கணும்னா என்னன்றது அப்புறம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா பீமா இருக்கும். மித்ரா, பீமா மித்ரா சார். அது சொல்லுங்க. அதை நான் உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். சந்தோஷம் பேச சொல்றேன். அதுக்கப்புறம் சார் இந்த இப்போ நீங்க சொன்னதுல வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் சார். என்னன்னா எல்ஐசியினுடைய அபிஷியல் பேம்ப்லெட்ல வந்து பேஜ் 23 and 24ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க சார். டேர்ம் வந்து 8 years கொடுத்துருக்காங்க. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 8 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல் வருஷத்துல இருந்து 8 வருஷத்துக்கு பிளஸ் பண்ணி கேரண்டீட் அடிஷன் கொடுத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி 9th இயர்ல இருந்து 20th year வரைக்கும் கொடுத்து மெச்சூரிட்டி காமிக்கிறாங்க சார். 9th இயர்ல 20th year அதுக்கு கடைசியா என்ன ஆட் ஆச்சோ அதான் ஆட் ஆயிருக்கு சார். இல்ல சார், ஆட் ஆகி நான் இப்போ அதை செக் பண்ணேன். நான் அதுல ஒவ்வொன்றுலயும் 63,000 ரூபாய் அதிகமாகி கடைசியில மெச்சூரிட்டி நிறைய வருது. அபிஷியல் பேம்ப்லெட் நான் வேணா செக் பண்றேன் சார். நான் செக் பண்ணி சொல்றேன். நான் சர்க்குலர் படிச்சு சொல்றேன். நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன், அதனால எனக்கு ரொம்ப டவுட். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் மீட்டிங் முடிஞ்சு. இதுதான் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. நான் நிறைய இதை அட்டன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஆந்திர மகிழ சபா, ஆந்திரா கிளப், அப்புறம் அந்த கிரீன்ஸ் ரோட்ல எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே சார். எந்த இதுனாலும் நான் உங்க இதை அட்டன் பண்ணுவேன். நன்றி சார். இதை மட்டும் பாருங்க. எனக்கு அப்புறம் மிஸ்டர் சந்தோஷம் வந்து இந்த பீமா மித்ரா பத்தி சொல்றேன். நான் சொல்றேன் சார். தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே பீமா மித்ரா போட்டுட்டு சப்போர்ட் இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். இப்போ இந்த பிளானை பத்தி டவுட்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க, வெயிட் பண்றாங்க. ஓகே இத பத்தி நம்ம பேசலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோமநாதன் சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார்.
சார் இன்னைக்கு கிளாஸ் அருமையா நடத்திட்டீங்க. டவுட்ன்றதே இல்ல சார். அருமையா எல்லாமே ஸ்லைடோட கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். என்னோட கஸ்டமர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு நான் இந்த பிளானை விற்கிறேன்னு வச்சுங்க சார். ஃபார் மதர் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ், ஃபார் 2 கிட்ஸ் இருக்காங்க. நான் இதே பிளானை வந்து 4 பேருக்கும் கொடுக்குறேன்னு வச்சுங்க. கிட்ஸுக்கெல்லாம் வந்து பிடபிள்யூபி நான் வந்து ரைடர் ஆட் பண்றேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏடிடிபி ஆட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுங்க. இன் கேஸ் டெத் ஆனாக்கா ஹவு த ரிஃப்ளெக்டட் ஃபார் த ஃபேமிலி, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? எப்படி சார் ஒரு ஃபேமிலிக்கே கொடுக்குறீங்க? ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேருக்குமே இந்த பிளான் நான் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிவ் த கிட்ஸ் ஆல்சோ. 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ப்ரொபோசரா இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் பிடபிள்யூபி ஆட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க. அவங்களுக்கு நான் ரைடர் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ப்ரொபோசருக்கும். சரிங்க. இன் கேஸ் ப்ரொபோசர்ஸ் டெத் ஆயிட்டாங்க, யாராவது ஒருத்தர் டெத் ஆனா வாட் வில் பி ரிஃப்ளெக்டட் த பேயிங் த பிரீமியம் அண்ட் பெனிஃபிட்? ஆமா, நீங்க ப்ரொபோசல் யாரா ஒருத்தர் தானே கொடுப்பீங்க? ஆமா சார், ஒருத்தர் தான் கொடுக்குறேன். அந்த அவங்க ப்ரொபோசர் வைஃபுக்கும் கொடுக்குறேன். அந்த அந்த பர்டிகுலர் ப்ரொபோசர் இறந்துட்டாருன்னா யாரை நீங்க எல்ஐசில இன்ஃபார்ம் பண்ணி ப்ரொபோசல் அவரு ஒருவேளை இறந்துட்டா பிரீமியம் வேவர் ஆகும். ஓகே ஓகே. ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் ப்ரொபோசர். அந்த ப்ரொபோசர் இறந்தா மட்டும்தானே, அவங்க இறந்தாதான். இன்னும் நீங்க அங்க ப்ரொபோசரை மென்ஷன் பண்ணாத இன்னொருத்தர் இறந்துட்டா அங்க அது தெரியாது, அதுதான் ஆகாது இல்ல. ஓகே ஓகே ஓகே. அப்போ இல்ல பெனிஃபிட் எப்படி போவோம் ஃபேமிலிக்கு? நான் ரைடரும் கொடுக்குறேன் அந்த அவரு ப்ரொபோசருக்கு, பிடபிள்யூவும் கொடுக்குறேன். அதான் சார், இப்ப அந்த பர்டிகுலர் ப்ரொபோசர் இறந்துட்டாருன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா பாலிசி க்ளோஸ் ஆயிடும். சம் அஷ்யூர்ட் டெத், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அமௌண்ட், அக்ரூட் கேரண்டி அவங்க நாமினிக்கு போயிடும். சரி, ஓகே. குழந்தைங்களும் மேற்கொண்டு ஒரு ப்ரொபோசர் இல்லங்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம் வேவர் ஆயிடும். ஓகே, அது மாதிரி தான் கணக்கு வரும். கரெக்ட். ஓகே சார், கிளியர் சார், கிளியர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிஸ்டர் முரளிதரன் பேசுங்க. மிஸ்டர் முரளிதரன் சார் பேசுங்க. எல்ஐசியில் எல்லா பிளானுமே பெஸ்ட் பிளான் சார். எல்ஐசியில் எல்லா பிளானுமே பெஸ்ட் பிளானு. சரி, நம்ம அடுத்த பிளானை பார்த்துருவோம், பார்த்துட்டு பேசுவோம். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது இதே ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம். ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் இதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கேட்டுக்கலாம். ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் டேபிள் நம்பர் 911, பிளான் நம்பர் 911. நவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் வித் கேரண்டி எடிஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது லிமிடெட் பிரீமியம் பிளான் எல்லாம் ஒன்று தான். அது லிமிடெட் பிரீமியம், இது சிங்கிள் பிரீமியம். அது லிமிடெட் பிரீமியம், இது சிங்கிள் பிரீமியம். LIC is now Jeevan Shri is a non-part, non-linked life individual saving plan. So இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். நான் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா போனஸ் கிடையாது, கேரண்டி எடிஷன், யூலிப் திட்டம் கிடையாது. இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இது ஒரு சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் வித் கேரண்டி எடிஷன். ஸோ ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம், ஆனா கேரண்டி எடிஷன் இதெல்லாம் இருக்கு. அப்போ பாலிசி வாங்கும் போதே மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும், வருஷம் என்ன ஆட் ஆகுறது தெரிஞ்சிடும். இந்த சிங்கிள் பிரீமியம் பிளான்ல டேபிள் நம்பர் 911ல மினிமம் டேர்ம் 5 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். மினிமம் டேர்ம் 5 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். அப்போ அவங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 5 வருஷம் டேர்ம் மினிமம் டேர்ம் வாங்கி கூட அவங்க பண்ணலாம். அதனால கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் 5 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். அப்போ அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர், அவருடைய தேர்வு, அவருடைய சாய்ஸ் என்ன வேணாலும் அவர் என்ன வேணாலும் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம்னா பிறந்த 30 நாள் ஆன குழந்தையிருந்தே கொடுக்கலாம். பிறந்து 30 நாள் ஆன குழந்தையிலிருந்து கொடுக்கலாம். அதிகபட்ச ஏஜ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பிளானுமே பாத்தீங்கன்னா பாலிசி வாங்கும் போதே அந்த டெத் பெனிஃபிட் அவங்க சூஸ் பண்ணும். இந்த பிளான்லயும் எப்படி ரெகுலர் இந்த லிமிடெட் பிரீமியம்ல 912ல பார்த்தோமோ அதே மாதிரி டெத் பெனிஃபிட்டை சூஸ் பண்ணும். பாலிசி வாங்கும் போதே ப்ரொபோசல் ஸ்டேஜ்லேயே சூஸ் பண்ணும். ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சரி. ஆனா இந்த பிளானை பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 30, பிறந்து 30 நாள் ஆன குழந்தை, பிறந்து 30 நாள் ஆன குழந்தையிலிருந்து கொடுக்கலாம். அதிகபட்ச ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் ஆப்ஷன் 1 சூஸ் பண்றாருன்னா 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இதே இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிட்டாருன்னா 40 வயசு வரைக்கும் தான் கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1னா 60 வயசு வரைக்கும், ஆப்ஷன் 2னா 40 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 18 வயசு கம்ப்ளீட் ஆகும். மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ்
ஸோ மைனர் லைஃப் கொடுக்குறோம் அப்படின்னால கண்டிப்பா 18 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் அந்த தொகையை அந்த பாலிசிதாரர் வாங்க முடியும். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆப்ஷன் 1 கொடுக்குறீங்கன்னா 75 வயசு, ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ் 60. ஆப்ஷன் 1 கொடுக்குறீங்கன்னா அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ் 75, ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா அதிகபட்ச மெச்சூரிட்டி ஏஜ் 60. சரி, இதுல பிரீமியம் டேர்ம்னா சிங்கிள் தான், சிங்கிள் பிரீமியம் தான். சரி, இதுல மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது 1 லட்சம். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது 1 லட்சம். சரி, சரி, மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட். மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா நோ லிமிட். ஒரே விஷயம்னா அண்டர் ரைட்டிங் தான். இந்த மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எப்படி கொடுக்குறாங்க, அதாவது அண்டர் ரைட்டிங் டிசிஷன் ஆஸ் பர் த போர்ட் அப்ரூவ்ட் அண்டர் ரைட்டிங் டிசிஷன் என்னமோ அதன்படி அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் வரைக்கும் கொடுக்கலாம். சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம் அஷ்யூர்ட் எவ்வளவு சார் கொடுக்கலாம்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் 10,000 ஆட் பண்ணலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்கன்னா 25,000 ஆட் பண்ணலாம், மல்டிபிள்ஸ். சரி, இதுல கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அந்த பிளானுக்கும் சரி இந்த பிளானுக்கும் சரி எப்பவுமே மைனர் லைஃப்னு கொடுத்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் பார்த்துக்கணும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்ங்கிறது எப்படின்னா, ஒண்ணு குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும், அல்லது பாலிசி துவங்கினதுல இருந்து 2 வருஷம் ஆயிருக்கணும். இது எது முதல் நடக்குதோ அப்பதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஒண்ணு குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும். 8 வயசு குழந்தை கொடுக்குறீங்கன்னா உடனே கவரேஜ் துவங்கிடும். இப்போ நீங்க ஒரு 2 வயசு குழந்தை கொடுக்குறீங்கன்னா அப்போ கவரேஜ் எப்போ துவங்கினா பாலிசி துவங்கி 2 வருஷம் ஆகணும். ஸோ எது முதல்ல வருதோ அப்போ கவரேஜ் துவங்கும். கவரேஜுக்கு முன்னாடி இறப்பு ஏற்பட்டால் செலுத்தின பிரீமியம் திருப்பி கொடுத்துருவாங்க. கவரேஜுக்கு அப்புறம் தான் அவன் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்களோ அதன் அடிப்படையில் டெத் பெனிஃபிட் கிடைக்கும். சரி, இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி பிளஸ் அக்ரூட் கேண்டிடேஷன். ஸோ இது பாலிசி கொடுக்கும்போது சிங்கிள் பிரீமியமா இருந்தாலும் நீங்க ஒரு பிரீமியம் செலுத்தினா கூட ஒரு சம் அஷ்யூர்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க ஒரு இந்த சம் அஷ்யூர்டுக்கு இவ்வளவு பிரீமியம் பொறுத்தவரை எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்கிறோம் அதன் அடிப்படையில் சம் அஷ்யூர்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன்னா எப்பவுமே சம் அஷ்யூர்ட் அதிகமா இருக்கும், பிரீமியம் கம்மியா இருக்கும். இப்போ மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்குன்னா என்ன சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்களோ அதுவும் என்ன டேர்ம் கொடுத்து அது வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷன் அந்த பாலிசிதாரருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கிடைக்கும். டெத் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் பிளஸ் அக்ரூட் கேரண்டி ரிடக்ஷன். சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறது 2 ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி இதுலயே 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுல வித்தியாசமா இருக்கும் ஆப்ஷன். அதுல வந்து 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எது அதிகமோ. இங்க இங்க சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறத பாலிசி வாங்கும் போது இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 1ங்கிறது பாத்தீங்கன்னா ஹையர் ஆஃப் 1.25 டைம்ஸ் ஆஃப் டேபிள் சிங்கிள் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட். அதாவது ஆப்ஷன் 1 ஒருத்தர் சூஸ் பண்ணார்னா அப்போ செலுத்தக்கூடிய சிங்கிள் பிரீமியத்தோட 1.25 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் இதில் 2ல் எது அதிகமோ அது கிடைக்கும். ஆப்ஷன் 1ங்கிறது என்னங்க, செலுத்தக்கூடிய சிங்கிள் பிரீமியத்தோட 1.25 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் இது 2ல் எது அதிகமோ அதுவும் அது கூட கேரண்டி ரிடக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் 1 யாருக்கு கொடுக்கலாம், ஆப்ஷன் 1 பிறந்த 30 நாள் குழந்தையிலிருந்து நாம வந்து என்ன வயசு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த அந்த கண்டிஷன். ஏன்னா 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆப்ஷன் 1ங்கிறது பிறந்த 30 நாள் குழந்தை இருந்து 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். சரி, இப்போ ஆப்ஷன் 2ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், 10 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் சிங்கிள் பிரீமியம். நான் என்ன பிரீமியம் கட்டணும் ஒரே 1 டைமா அதனுடைய 10 மடங்கு எனக்கு கவரேஜா வேணும். அதனுடைய 10 மடங்கு எனக்கு கவரேஜ், அப்போ ஹையர் கவரேஜ். இப்போ ஒருத்தர் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாரு, 1 கோடி ரூபாய் கேட்கிறாரு. சரி, அப்படின்னா அது என்ன ஏஜ் கொடுக்கலாம், அதனாலதான் அது அவங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். பிறந்து 30 நாள் குழந்தையிலிருந்து 40 வயசு வரைக்கும் தான் கொடுங்க. பிறந்த 30 நாள் குழந்தை 40 வயசு வரைக்கும். ஆப்ஷன் 1 பாத்தீங்கன்னா பிறந்த 30 நாள் குழந்தை 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இது பாலிசி வாங்கும் போது இது சூஸ் பண்ண, இதுமே அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, இதுமே அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. சரி, இப்போ டெத் பெனிஃபிட் என்ன ஆகும், சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத். அவர் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்காரா, ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருக்காரா. ஆப்ஷன் 1ஆக இருந்தால் செலுத்திய சிங்கிள் பிரீமியத்தோட 1.25 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் எது அதிகமோ இறப்பு ஏற்பட்ட வருஷம் வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷன் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் 2ஆ இருந்தா பிரச்சனையே இல்லை, செலுத்தின சிங்கிள் பிரீமியத்தோட 10 மடங்கு பிளஸ் அக்ரூட் கேரண்டி ரிடக்ஷன் கொடுத்துருவாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஹைலைட் ஆன பாயிண்ட் என்னன்னா, இந்த பிளான்லயும் கேரண்டி ரிடக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ல கேரண்டி ரிடக்ஷன்ங்கிறது the guarantee reduction shall accrue at the rate of 85 per thousand basic sum assured at the end of each policy year from the inception till the end of the policy term. பாலிசி துவங்கின தேதியிலிருந்து பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன சம் அஷ்யூர்டுக்கு பாலிசி கொடுத்தோமோ அதுக்கு 1000க்கு 85 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 1000க்கு 85 ரூபா கேரண்டி ரிடக்ஷன் ஆட் பண்றாங்க. ஒரு 1000க்கு 85 ரூபா எவ்வளவு தெரியுங்களா, 8.5%. 8.5% கொடுக்குறாங்க. செலுத்துற பிரீமியத்தின் அடிப்படையில் இல்ல, பேசிக் சம் அஷ்யூர்ட் அடிப்படையில். செலுத்துற பிரீமியத்தின் அடிப்படையில் இல்ல, பேசிக் சம் அஷ்யூர்ட் அடிப்படையில்.
இது ஒரு வேலிடான பாயிண்ட் நண்பர்களே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பேங்க்ல கூட பாத்தீங்கன்னா 6%, 6.5%, 7% வரைக்கும் தான். அடுத்த 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா இது பாத்தீங்கன்னா இதுல ஒன்ஸ் நீங்க ஒரு டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேர்ம் முடியிற வரைக்கும் சம் அஷ்யூர்டுக்கு 85 ருபீஸ் கொடுக்குறாங்க per 1000. இதுல 2 ரைடர் தான் இருக்கு. ஒன்னு ஏடிடிபி, அடுத்தது டேர்ம் ரைடர். இது ரெண்டுல எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், டேர்ம் ரைடர், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, இதுலயுமே செட்டில்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெத் பெனிஃபிட் ஆகட்டும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆகட்டும், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்கலாம். குறைஞ்சபட்சம் 5 வருஷம், 10 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம் வாங்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது இதுல வந்து ஹையர் பேசிக் சம் அஷ்யூர்ட் ரிபேட் அப்படின்னா என்னன்னா செலுத்தக்கூடிய பிரீமியம் கம்மி. இப்போ ஒரு அதுக்கு ஸ்லாப் இருக்கு. இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய சம் அஷ்யூர்ட் 20 lakhs 50 lakhs அப்படின்னு போகுதுன்னா அங்க வந்து ஹையர் இன்சென்டிவ் அந்த பிளான்ல. இங்க என்னன்னா நீங்க ஒன் டைம் தானே பிரீமியம் செலுத்த போறீங்க, அதனால ஒன் டைம் அந்த செலுத்தக்கூடிய பிரீமியம் குறையும். அதனாலதான் ஹையர் பேசிக் சம் அஷ்யூர்ட் ரிபேட். அது இல்லாம இன்னும் ரிபேட் எதுல இருக்குன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர். அங்க நான் சொன்ன அதே மாதிரி கண்டிஷனுக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு, அதாவது நாமினி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரோ அல்லது அவங்க நாமினியோ பெனிஃபிஷரியோ ஆஃப் த டிசீஸ்ட் பாலிசி ஹோல்டர், இறந்து போன பாலிசி ஹோல்டர் நாமினி ஆர் பெனிஃபிஷரி அல்லது எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா அவங்களுக்கு இந்த ரிபேட் இருக்கு. இது எல்லாமே நாம வந்து எவ்வளவு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சாஃப்ட்வேர்ல எல்லாமே எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் வந்துடும். சரி, இந்த பாலிசியில சரண்டர் பண்ணலாமான்னா கண்டிப்பா இந்த பாலிசியில சரண்டர் ஆப்ஷன் இருக்குது. பாலிசி வந்து எப்பனாலும் அவங்க செட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சரண்டருங்கிற ஆப்ஷன் இருக்கு. சரண்டருங்கிறது ஒரு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். லோன் இருக்கா, லோன் இருக்கு. ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, ஆப்ஷன் 2 இருந்தாலும் லோன் இருக்கு. லோன் வந்து பாலிசி துவங்கி 3 மாதங்கள் கழித்து லோன் இருக்கு. 3 மாதங்கள் கழித்து லோன் இருக்கு. இதுலயும் அசைன்மெண்ட் இருக்கு, நாமினேஷன் இருக்கு, பேக் டேட்டிங் இருக்கு. ஆனா பாலிசி லான்ச் ஆன டேட் 4/7/2025 வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை. அது வரைக்கும் தான் முன்னாடி கொண்டு வரும். ஸோ இதுலயும் ப்ரொபோசல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 300 யூஸ் பண்ணலாம், 340 யூஸ் பண்ணலாம், 360 யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சிங்கிள் பிரீமியத்தில் கூட தெரிஞ்சுக்க விஷயம். சிங்கிள் பிரீமியம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாலிசிட்ட மினிமம் 5, மேக்ஸிமம் 20. மினிமம் 5, மேக்ஸிமம் 20. அதே நேரம் பிறந்த 30 நாள் குழந்தையிலிருந்து ஆப்ஷன் 1 இருந்தால் 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், ஆப்ஷன் 2 இருந்தால் 40 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க் கவர் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல யூனிக் செல்லிங் பாயிண்ட் முக்கியமா இதுதான் நம்ம கஸ்டமர்கிட்ட பேச போறது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம். சிங்கிள் பிரீமியம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் டேர்ம் 5, மேக்ஸிமம் 20. அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் கேரண்டி ரிடக்ஷன் per 1000க்கு 85 rupees, கிட்டத்தட்ட 8.5%. அருமையான ரிட்டர்ன்ஸ். அடுத்தது என்டையர் டேர்முக்கு கேரண்டி ரிடக்ஷன். என்ன டேர்ம் சூஸ் பண்ணுமோ அது வரைக்கும் அந்த கேரண்டி ரிடக்ஷன் இருக்கு. பெட்டர் தென் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்க பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அருமையான விஷயம், பேங்கை விட அதிகமான விஷயம். இப்போ பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட கட்டின பணம் தான் வரும். நாளைக்கு ஒருத்தர் இறந்துட்டா இங்க கவரேஜ் அமௌண்ட் கிடைக்கும், இங்க கவரேஜ் அமௌண்ட் கிடைக்கும். அடுத்து ஏன்னா ஃபியூச்சர்ல பேங்க் இன்ட்ரெஸ்ட் நாட் கேரண்டிட். ஃபியூச்சர்ல பேங்க் இன்ட்ரெஸ்ட் நாட் கேரண்டிட். அடுத்தது கேரண்டிட் மெச்சூரிட்டி. பாலிசி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாருன்னா என்ன சம்மேஷன் மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்பயே தெரிஞ்சிடும். எத்தனை வருஷம் கழிச்சு அவர் வேணும்னு சொல்றாரோ அத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்குங்கிறத இப்பவே பாலிசி வாங்கும் போதே அவருக்கு ஒரு உத்தரவாதத்தோட தெரிஞ்சிடும். ரிஸ்க் கவர் அவைலபிள் என்டர் டேர்ம். இதுல என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அது மாதிரி ரிஸ்க் கவர் என்டர் டேர்முக்கு இருக்கு. அது இல்லாம ரிஸ்க் கவர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் 2 போகலாம். 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஆப்ஷன் 2 போகலாம். ரிஸ்க் கவர் 10 டைம்ஸ் கிடைக்குது. ரெண்டாவது மெச்சூரிட்டியை டெத் கிளைமும் சிங்கிளாம வாங்கலாம், லம்சமா வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்லயே வாங்கலாம். இந்த பிளான் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த பிளான் டேபிள் நம்பர் 911 சிங்கிள் பிரீமியம் நவ் ஜீவன் ஸ்ரீ பிளான். இது ஒரு க்ளோஸ் எண்டட் பிளான். 31 மார்ச் 2026 வரைக்கும் தான் விற்பனைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணா பண்ணுவாங்க, இல்லைன்னா அதோட நிறுத்திடுவாங்க. ஸோ இது குறுகிய கால விற்பனைக்கு. இந்த ஜூலை முதல் 31 மார்ச் 2026 வரைக்கும் தான் அது விற்பனைக்கு இருக்கு. அந்த பிளான் ஓபன் டு சேல், ஓபன் எண்டட் பிளான். இது க்ளோஸ் எண்டட் பிளான். அதனால மார்ச்சுக்குள்ள. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நண்பர்களே, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்காங்களா, இல்ல குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா, ஒரு தொகை இங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. என்ன ஒரு விஷயம், பேங்க்ல வேணுங்கிறப்ப எடுக்கலாம், பாலிசி இந்த டெபாசிட்டை உடைக்கலாம். அப்படி உடைச்சா அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் லாஸ் தான் இருக்கலாம். ஆனா இதுல என்னன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அந்த என்ன பர்பஸ் குழந்தையோட எதிர்காலத்துக்காக இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த டைம் வரும்போது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க.
இப்போ வந்து சம்மஷோட ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 20 வருஷம் டேர்ம் அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்த சார்ட் தான் நான் போட்டிருக்கேன், வந்த சார்ட். ஒரு ஒரு 10 லட்ச ரூபா சம்மஷூட்னா 20 வருஷம் டேர்ம் இருந்தால் 8,26,600 செலுத்தினா போதும் சிங்கிள் பிரீமியம். 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்குதுன்னா 27 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு 20 வருஷம் போடுறாரு, ஒரு 8,26,600 செலுத்துறாரு. 20 வருஷம் கழிச்சு குழந்தையோட திருமணத்திற்கோ எதிர்கால தேவைக்கோ 27 லட்சம், கிட்டத்தட்ட 3 மடங்கு மேல கிடைக்குது. இதே ஒரு 5 வருஷம்னா அதே சம்மர்ஷூட் 10 லட்ச ரூபாய்க்கு 9,43,000 செலுத்தணும். 22,75,000 கிடைக்கும். அந்த 85 ரூபா கேரண்டி எடிஷன் அடிப்படையில் கிடைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய வந்திருக்கும். நான் ஜஸ்ட் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக காட்டுறேன். ஸோ சிங்கிள் பிரீமியம் யாரா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க என்கரேஜ் பண்ணி, அது 2% தான் கமிஷன்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகமா இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகமா இருக்குல்ல. ஏன்னா சிங்கிள் பிரீமியம் யாரும் வந்து 50,000 1 லட்சம் போடுறாங்க. சிங்கிள் பிரீமியம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி இன்வெஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. 5 கோடி அப்படி 10 கோடின்னு. ஸோ யாரெல்லாம் தன்னுடைய ஃபியூச்சர் நீடுக்காகவோ குழந்தைங்க ஒரு தாத்தா பாட்டி தன்னோட பேர குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க, இல்ல பேரண்ட்ஸே தன்னோட குழந்தைகளுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா இந்த பிளான் ஒரு அற்புதமான பிளான். இந்த பிளான் வந்து ஒரு அற்புதமான பிளான். ஸோ இந்த பிளானை நீங்க வந்து தாராளமா உடனடியாக மார்க்கெட் பண்ணும். எப்பவுமே ஒரு பொருள் நம்ம கையில ஒரு திட்டம் சுட சுட எல்ஐசி கொடுத்துருக்காங்கன்னா அது 2 திட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு நல்ல பக்கமான சேல்ஸ்மேன் வந்து நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ராஸ்பெக்ட் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் எல்லாமே சந்திக்கலாம். இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி பார்ப்போம், எல்லாம் ப்ராஸ்பெக்ட் தான் பார்த்துட்டு இருப்போம். இது 2 பேருமே பார்க்கலாம். சார் எல்ஐசியில் புதுசாக பிளான் வந்திருக்கு சார், கேரண்டி எடிஷனோட வந்திருக்கு சார், சிங்கிள் பிரீமியம் இருக்கு, ரெகுலர் லிமிடெட் பிரீமியம் இருக்கு. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்கேஷ் பண்ண பாருங்க. ரெண்டாவது ஒரே விஷயம் தான், முந்தினவங்களுக்கு கிடைச்சிடும். ஏர்லி ஏஜென்ட் கெட்ஸ் த பாலிசி. யாரும் ஏன்னா இந்த ஒரு இது வந்து இப்போ நிறைய பிரான்ச்சுங்கள்ல ஜோனல் லெவல்ல பிரான்ச் லெவலில் டிவிஷன் லெவலில் காம்படிஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ முகவர்கள்லாம் ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாலிசி கிடைக்க போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது எங்களோட எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 2020 அதுல இருந்து நாங்க ஆன்லைன் மீட்டிங் பண்றோம். அதுக்கு முன்னாடி பிசிக்கல் மீட்டிங் நிறைய பண்ணிருக்கோம். 2020 ஜூம் எப்போ வந்துச்சோ அன்னையில இருந்து ஆன்லைன் மீட்டிங் நிறைய கட்டணமில்லாத பயிற்சிகள் நிறைய நடத்திருக்கோம். கட்டணம் வாங்கின பயிற்சி நடத்திருக்கோம். பட் கட்டணம் இல்லாத பயிற்சிகள் நிறைய ஒரு தனிநபரா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு நிறைய பயிற்சிகள் முகவர் நண்பர்களுக்காக முகவர்களின் வளர்ச்சிக்காக விஷயங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நடத்துறோம். இன்னும் நடத்திட்டு தான் இருப்போம். அதனாலதான் இந்த பயிற்சி கூட கட்டணம் இல்லாம உங்களுக்கு நடத்துறோம். நாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷலைசேஷன் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில ஸ்பெஷலைசேஷன்னா முகவர்களை எம்டிஐடி முகவர்களாக ஆக்குவது, சாதாரண முகவர்களை எம்டிஐடி முகவர்களாக ஆக்குவது. அதற்காக பயிற்சிகள் நிறைய நடத்திட்டோம். அதற்காக அது வந்து 1 வருட பயிற்சி. இப்ப ஏற்கனவே இந்த வருஷம் ஒரு பயிற்சி போயிட்டு இருக்கு. 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. சண்டே போயிட்டு இருக்கு, டியூஸ்டே போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி வழங்கும் 1 வருட ஆன்லைன் எம்டிஐடி பயிற்சி நாங்கள் ஆன்லைன்ல தான் பண்றோம். ஏன்னா ஆன்லைன் தான் இன்னைக்கு சீப். நீங்க இருக்கிற இடத்துல அட்டன் பண்ணிக்கலாம். டிராவல் பண்ற வேலை இல்லை. நம்ம இல்லைன்னா ஹோட்டல்காரங்க கிளாஸ் கொடுக்கணும், நானும் டிராவல் பண்ணணும், நீங்களும் டிராவல் பண்ணணும், நிறைய செலவு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போவோம். நீங்களும் அதிகமான கட்டணம் கொடுக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல அட்டன் பண்ணலாம். ரெண்டாவது ஆன்லைன் பயிற்சியில் என்ன உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ், பவர் பாயிண்டும் கிடைச்சிடும், பயிற்சியோட ரெக்கார்டிங் கிடைச்சிடும். நீங்க பிசிக்கல் மீட்டிங்ல ரெக்கார்டிங் இருக்காது. நீங்க மிஸ் பண்ணது தான். இது பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2026 ஒரு அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான புக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 24 ஆன்லைன் பயிற்சிகள், ஒரு மாசத்துக்கு 2 பயிற்சி இருக்கும். இது இந்த இலக்கே பாத்தீங்கன்னா எம்டிஆர்டி சிஓடி டிஓடி தான், வேற எதை பத்தி இல்ல. இதற்காக அனைத்து விஷயங்களும் பயிற்றுவிக்கப்படும். திட்டங்கள்ல இருந்து, ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல இருந்து, கான்செப்ட் செல்லிங்ல இருந்து, ஐஆர்ஆர்ல இருந்து, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல இருந்து, பினான்சியல் பிளானிங்ல இருந்து எல்லாமே பயிற்றுவிக்கப்படும். இது வந்து மாசம் 2 பயிற்சி. இதுல வந்து பவர் பாயிண்ட் ரெக்கார்டிங் கிடைச்சிடும். இந்த 1 வருஷம் பயிற்சிக்காக கட்டணம் பாத்தீங்கன்னா 13,999 ரூபா, ரொம்ப கம்மி தான். ஆனா இப்ப எர்லி பேர்ட் ஆஃபர், இந்த மாசமே முன்பதிவு பண்ணி முழு கட்டணம் செலுத்தினீங்க அப்படின்னா முன்பதிவு சிறப்பு செலவு கட்டணம் ரூபாய் 8,999 மட்டும்தான். அதாவது ஒரு 9,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மாசம் ஒரு 750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்க. மாசம் 750 ரூபா தினசரி ஒரு 25 ரூபான்னு நினைச்சீங்க. ஆனா நீங்க ஒரு மாசம் மினிமம் 1 to 2 lakhs சம்பாதிக்கலாம் இந்த முகாண்மையில். அதற்கு நாங்க சொல்ற மாதிரி நீங்க பயிற்சிகளை அட்டன் பண்ணி பயிற்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தினா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த 8,999 ரூபா அப்படிங்கிற சலுகை கட்டணம் 31/7/2025 வரைக்கும் தான். அடுத்த மாசம் அப்படின்னா 9,999 ஆயிடும். 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒவ்வொரு மாதமும் அப்படியே 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? இது ஜிபே நம்பர் வந்து என்னோட நம்பர் தான். என்னோட நம்பர் பாருங்க, கீழே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், 9500455977. ஸோ இந்த பயிற்சியில
சேர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஒரு தீர்மானம் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். தீர்மானம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை சேர்ந்தாதான் கத்துக்குவோம், செயல்படுத்துவோம். செயல்படுத்துற மட்டும்தான் வருமானம் வரும். வருமானம் தான் கண்டிப்பா சாதனை படைக்கும். இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இந்த ஸ்லைடு இருக்கட்டும். நீங்க இப்போ யாருக்கு டவுட் இருக்கோ கேட்கலாம். மிஸ்டர் காளிமுத்து பேசுங்க. மிஸ்டர் காளிமுத்து சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி, ரொம்ப டெடிகேஷனா எங்களுக்கு எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சல்யூட் டு ஃப்ரம் அவர் ஏஜென்ட் கம்யூனிட்டி. சார் என்னன்னா இப்போ இந்த டாக்ஸேஷன் இதில் எப்படி சார் மற்ற பாலிசி மாதிரி இது எப்படி சார் இந்த செக்ஷன் 1010 எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுல? செக்ஷன் 1010 எதுக்கும் வரும் சார். சரிங்க. அதாவது நீங்க கம்மி பிபிடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் அதிகமாக தான் வரும். சரிங்க. இப்போ நீங்க வந்து பிரீமியம் பேயிங் டைம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா செக்ஷன் 1010 இன்னும் பிரீமியம் ரேட் கையில வரல. எனக்கு எதுவுமே எங்க சாஃப்ட்வேர்ல வராதனால நான் போட்டே காட்டியிருப்பேன். சரிங்க சார். செக்ஷன் 1010 இந்த பாலிசிக்கு பொருந்தும். அதே இது பிரீமியம் 10% மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மெச்சூரிட்டி வில் பி டாக்ஸபிள். ஓகே சார். ஓகே ஓகே. ஆனா இதுல வந்து அந்த பிரீமியம் ரேட் வரும்போது தான் நமக்கு ஒரு கிளியர் கட்டா தெரியும் எவ்வளவு பிரீமியம் அதிகமாகுது என்னன்னு தெரியும். ஆனா ஓகே சார். அதிகமான டைமுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் குறைவா தான் இருக்கு. 20 வருஷம் நான் 2 காட்டினேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா சம்மஷோட 10% குறைவா தான் இருக்கு. எஸ் சார். எஸ் சார். ஆனா கம்மி பிபிடி கொடுக்கும்போது அதிகமா பிரீமியம் அதிகமானா கண்டிப்பா செக்ஷன் 1010 பிரகாரம் இட் வில் பிகம் டாக்ஸபிள். இந்த மற்ற பாலிசி இதுக்கு டைம் ரேட் ஆட் பண்ணி கொடுக்கறனால கொடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? அது பண்ணலாம், அது பண்ணலாம். அது வந்து அந்த 10 டேர்ம் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஓகே ஓகே. சரிங்க சார். பிரீமியம் ரேட் வந்தோடனே நான் அதுக்கு ஒன்றான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப எளிமையா இருந்துச்சு பயிற்சி. ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் அட்டமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ நன்றி சார். நன்றி சார். விஸ்வராஜ் பேசுங்க சார். முன்னே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. விஸ்வராஜ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சரி, மிஸ்டர் வெங்கட் நாராயணன் பேசுங்க சார். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? சிங்கல் பிரான்ச் வெங்கட் சார். வணக்கம். எந்த ஊர்ல இருக்கீங்கப்பா? இதே ஊர்ல தான் சார் இருக்கேன். ஓ, வந்தாச்சா? இல்ல சார், நான் எங்கேயும் போல, இங்கேயே தான் இருக்கேன். ஸ்டார் இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகம், அதனால எல்ஐசி கொஞ்சம் இல்ல இல்ல சார். இதுல வெங்கட்டா? சரி, நான் வெங்கட் நாராயணன் அவரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் இருந்தார்ல நம்ம. இல்ல, அவர் வந்து ஏபிஎம் போயிட்டாரு. அதான் சாரி. நம்ம வெங்கட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார், நல்லா இருக்கேன். பழைய நண்பர் நீங்க. சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ், கரெக்ட் சார். சொல்லுங்க சார். எனக்கு ரெண்டு இது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 10 என்ஓபில 50 லட்சம் சம்மஸ்யூட் கொடுத்தா நம்ம வரக்கூடிய 6 மாசத்துல எம்டிஆர்டி பண்ணலாம். 25ல வந்து 25 லேக்ஸ் கொடுத்தா பண்ணலாம்னு சொல்லி ஒரு 3 ஸ்லாப் காமிச்சிருக்கீங்க இல்லையா? அது வந்து என்ன டேர்ம் சார்? 12-20 எப்படின்னா, இதுல வந்து 4 பிபிடி இருக்கு. 6, 8, 10, 12 இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அதனால நமக்கு தேவையான பிரீமியம் கமிஷன் அடிப்படையில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அப்ப 12-20 தான் கொஞ்சம் கரெக்டா டேலி ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா. இல்லைன்னா நீங்க கம்மியா கொடுக்குறீங்கன்னா, இப்போ நீங்க 12 இயர்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த கமிஷன் 21% வந்துடும். ஆமா சார். போனஸ் கமிஷனோட அதில் நீங்க கால்குலேட்டிங் பண்ண. அதை நான் கால்குலேஷன் போடல, டைம் இல்லைன்னு. அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் கால்குலேட் பண்ணி நாளைக்கு வந்து குரூப்ல போடுறேன். ஃபைன் சார். இது ஒண்ணு. செகண்ட், உங்களுடைய ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் என்னன்னா, ஒரு எஸ்எம்எஸ் ஒண்ணு போடுவீங்க. சேவ் ₹2000 கெட் 13 lakhs அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஸ்டைல் ஒண்ணு போடுவீங்க. அந்த மாதிரி இந்த நவ் ஜீவன் ஸ்ரீக்கு வந்து ஏதாவது எங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் மெசேஜ் ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கு யோசிச்சு அனுப்புறேன் சார். நாளைக்கு யோசிச்சு அனுப்புறேன். ஃபைன். அது இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரமோஷனுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். எஸ் சார். தேங்க்யூ சார். மற்றபடி உங்க பயிற்சி as usual எக்ஸலன்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் சிவகுமார் பேசுங்க. நண்பர்களே, இந்த எம்டிஐடி பயிற்சியில் உங்களுக்கு விளக்கம் ஏதாவது வேணும்னு எனக்கு கால் பண்ணலாம். என்னோட நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன். என்னோட நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. 9500455977. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னாலும் கேட்கலாம். இது ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிவகுமார் பேசுங்க. சார் வணக்கம் சார். சிவகுமார் பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு இந்த பெய்டப்ல மட்டும் ஒரு டவுட் இருக்கு சார். சரிங்களா? பெய்டப்ல ஒரு ஸ்லைடு போட்டீங்களா சார்? 93,425 ரூபா கட்டுறாங்க. 2 வருஷம் கட்டினா 1,86,950 ரூபா அவங்க கட்டியிருக்காங்க. இப்ப அதுக்குதான் 3% போடுவாங்களா சார்? கேரண்டி அடிஷன்
அது ஏன்னா வந்து த்ரூ அவுட் தி டேர்ம் கொடுப்பாங்களா சார்? என்டையர் டேர்முக்கு கொடுப்பாங்க சார். அதுக்கு இப்போ 3% போட்டா 5605 ரூபா வருது சார். அது ஆட் ஆகிட்டே வருஷம் வருஷம் ஆட் ஆகிட்டே வரும் சார். ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி ஆமாம் சார். அப்ப அந்த இதுக்கு ஆரம்பி சார் 93,425 ரூபா கட்டுறாருல சார், அதுக்கு 9% கிடைக்குமா கிடைக்காதா சார்? அதுக்கு 9% தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் 9% ரெண்டு தான். வருஷம் நீங்க செகண்ட் இயர் ஆக்சுவல் கட்டுற பிரீமியத்துக்கு 9% தான். அப்படிதானே ஆமா சார்? இல்ல ஆமா ஃபர்ஸ்ட் இயர் அந்த 93,425க்கு 9%. ஆமா சார். செகண்ட் இயர் 1,86,000 9%. ஆமா சார். ஆமா சார். அது ஆட் ஆகி நிற்கும். சரி சார். அதுக்கப்புறம் சரி. பெய்ட் அப் ஆயிடுது. ஆமா பெய்ட் அப் ஆகும்போது இப்ப மற்ற பாலிசிக்கெல்லாம் பெய்ட் அப் சம் அஷ்யூர்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா சார். இங்க ஆமா சார். கேரண்டி ரெடியூஷனே வந்து பிரீமியத்தின் அடிப்படையில தான். சரி சார். சரி. அதனால அந்த 1,86,200 கட்டின போனா அப்படியே தான் இருக்கு, அது குறையில. ஆமா. அப்ப அந்த சரி. கேரண்டி ரெடியூஷனோட வேல்யூ குறைக்கிறாங்க. சரி சார். சரி சார். அதுதான் எத்தனை வருஷம் கட்டினீங்க எத்தனை வருஷம் கட்டணும்னு வகுத்து அதை ஆக்சுவல் கேரண்டி ரெடியூஷனோட பெருக்குறாங்க. அது என்ன ரிசல்ட்டோ அந்த 3% மீதி கொடுக்குறாங்க. ஓ, அதுதான் கஸ்டமர் கிடைக்கும் என்ன சார் பெய்ட் அப் ஆனா? பெய்ட் அப் ஆனா அந்த 1,80,000 சார். பெய்ட் அப் ஆகி இறந்துட்டாரு மெச்சூரிட்டியில என்ன கிடைக்கும்? மெச்சூரிட்டியில பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் அரைவ் பண்ணுவாங்க. சரி சார். சரி சார். பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் இன்க்ளூட் ஆகும் கேரண்டி ரெடியூஷன் வரும். பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் பிளஸ் பெய்ட் அப் கேரண்டீட் அடிஷன் அப்படிதான் சார், ரெண்டு பிளஸ். சரி. ரைட் சார். ரைட் சார். थैंक यू. थैंक यू சார். थैंक यू. மிஸ்டர் சேகர் பேசுங்க. நன்றிகள். உங்க ஃபீட்பேக் எல்லாம் அதுல போடலாம். உங்க ஃபீட்பேக் எல்லாம், ஏன்னா உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட். அதாவது அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள்லாம் பண்ணணும். அதனாலதான் இந்த மாதிரி பிளான் லான்ச் ஆன உடனே உடனே போஸ்டர் போட்டோம் 6ஆம் தேதி மீட்டிங் பண்ணேன். ஏன்னா சண்டே எல்லாம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு பண்ணலான்னு பண்ணேன். சேகர், மிஸ்டர் சேகர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். கேக்குங்களா சார்? சார் ரொம்ப அருமையான விளக்கம் சார். நல்ல பிளான் இது. இதுல என்ன கேட்டீங்கன்னா, கேரண்டி சம் அஷ்யூர்ட் ஃபார் பிரீமியம்ங்கிறது அவங்க கட்டுற என்டையர் பிரீமியத்துக்கா இல்ல மார்டாலிட்டி சார்ஜஸ் லெஸ் பண்ணிட்டு அதுக்கு அதை எப்படி அரைவ் பண்றாங்க? பேஸ் பிளானுக்கான பிரீமியம் தான் சார். பேஸ் பிளானுக்கு என்ன பிரீமியம் கட்டுங்களோ அந்த பிரீமியம். ரைடர் பிரீமியத்துக்குலாம் ஆட் ஆகாது. இப்போ ஒரு பிளான், இப்போ நீங்க ஒரு பாலிசி இப்போ வந்து இந்த இதே கொடுக்குறீங்க நவ்ஜீவன் ஸ்ரீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் பிளானுக்கு 90,000 ரூபாய் பிரீமியம். நீங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ஆட் பண்றீங்க, டேர்ம் ரேட் ஆட் பண்றீங்க, ஒரு பேச்சுக்கு அது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5,000 வச்சுக்கலாம். கேரண்டி ரெடியூஷன்ங்கிறது இந்த 90,000 தான். எப்பவுமே பேஸ் பிளானோட பிரீமியத்துக்கு தான் பேஸ் பிளானுக்கு இல்ல அதுல ஏதாவது மார்டாலிட்டி லெஸ் மார்டாலிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூனிட் பிளான்ல இதெல்லாம் கிடையாது. இதுல அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. சர்க்குலர்ல அது மாதிரி சொல்லுங்க சார். இந்த சார்ட் எப்போ வருங்க சார் நம்ம ஆப்புக்கு? 2 நாள் ஆயிடும் சார். இன்னுமே வந்து பிரீமியம் சார்ட்ல மண்டே தான் வருங்க சார். வந்து அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? ஆல்ஃபிரட் டேனியல் சார், டவுட் இருக்கா மறுபடியும்? ஆல்ஃபிரட் சார், டவுட்ஸ் இருக்கா மறுபடியும்? ஆமா சார். சொல்லுங்க சார். இது பெய்ட் அப் ஆகிறத விட லோன் எடுத்து அவரு பிரீமியம் கட்டிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல சார்? லைஃப் கவர் அதெல்லாம் நீங்க பண்றதுதான். பெய்ட் அப் ஆன வாட்டி நீங்க ரிவைவல் பண்ணலாம், லோன் எடுத்து கட்டலாம். அதெல்லாம் நீங்க வழக்கமா பண்றதுதான். அதெல்லாம் பண்ணலாம். நீங்க எப்போ உங்களுடைய ஸ்டைல் எப்படி நீங்க இதுக்கு பண்ணிட்டு இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். என்ன லைஃப் கவரும் இருக்கும்? ஆமா சார். ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப வண்டர்ஃபுல் செஷன் சார். நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். மிஸ்டர் சிவகுமார் ஏற்கனவே பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேசணுமா சார்? வணக்கம் சார். சார் இப்ப நீங்க இந்த பெய்ட் அப்க்கு ஏதாவது எக்ஸல் ஷீட் பெய்ட் அப்புக்கு நீங்க ஒன்று சொல்லி எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு கொடுக்கலாமா சார்? அதுக்கு சார் அதுக்கு ஃபார்முலா சார். அது எக்ஸல் தேவையில்லைங்க. தேவையில்லை. அது ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான் சார். பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் எப்படி அரைவ் பண்றதுன்னா, ஆமா, பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் ஆமா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு ஆமா டிவைடட் பை பிபிடி இன்டு சம் அஷ்யூர்ட். அதான் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதே இந்த ரெடியூஸ் கேண்டிடேட் இந்த பிளான்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பை டிவைடட் பை பிபிடி இன்டு கேரண்டி ரெடியூஷன் பர்சன்டேஜ். கேரண்டி ரெடியூஷன் பர்சன்டேஜ் 2 வருஷம் கட்டியிருக்காரு, 6 வருஷம் கட்டணும். 2/6 இன்டு 9%. இது ஃபார்முலா. சரி சார். சரி சார். ரைட். ஓகே, தேங்க் யூ சார். மிஸ்டர் விவோ பேசுங்க. விவோ அழகான பேரா இருக்கு. விவோ V2307 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சார் பேசுங்க. மிஸ்டர் விவோ, எனக்கு பேர் தெரியல. அதுல அந்த பேர்ல தான் நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க. விவோ
2327 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, லட்சுமி நரசிம்மன் சார் பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க சார். யார் பேசுறீங்க சார்? வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது, பிரமாதமா இருந்தது வகுப்பு இன்னைக்கு. நன்றி சார். சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்னாக்கா, 912 கொடுக்கலாமா 91 பெட்டரா இருக்குமா சார் பிளான்ல? சார் கஸ்டமரோட ஆப்ஷன் தான். ஒன் டைம்னா 911 தான். ஒன் டைம்னா இல்லை, கஸ்டமர் வந்து ரெகுலரா கட்டுறேன்னா 912. அது நீங்க ஆப்ஷன், கஸ்டமரோட சாய்ஸ் தான். சரிங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. பழனி சிகாமணி, பழனி சிகாமணி பேசுங்க. பழனி சிகாமணி பேசுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, என்னோட அழைப்பை ஏற்று இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் சக்சஸ். மீண்டும் ஒரு முறை, அடுத்த முறை இதே மாதிரி பயிற்சியில் நம்ம சந்திப்போம். இந்த எம்டிஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. யோசிக்காதீங்க, யோசிச்சா நம்ம சம்பாதிக்க முடியாது. சிறிய தொகை தான் கட்டணம், சிறிய கட்டணம் தான், ஆனால் மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னோட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள்.